सीतापति राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जय जानकीकांत स्मरणं जय जय राम राम, हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषणक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நம்ம பாகவதத்தில் ஒரு சிப்பி இருக்குன்னா அந்த சிப்பி வந்து 2 மூடி இருக்குது. அந்த 2 மூடிகளுக்கு நடுவில் முத்தை வைத்திருக்கின்றான் இறைவன் இல்லையா? அது மாதிரி பாகவதம் என்ற பெரிய சிற்பியில் நடுவில் முத்து போல அஜாமில வாக்கியானம் நாம மகிமையை சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம் இருக்கின்றது. அந்த இதிகாசமானது நடந்த விஷயம். ஆனால் அந்த நாம மகிமையை சொன்னது யாருன்னு கேட்டால் ஒரு சித்தர். சித்தர்களுக்குள் முதன்மையானவர். அப்படிப்பட்ட சித்தர் சொன்னது தான் இந்த பாகவத தர்மத்திலேயே ரொம்ப நடுநாயகமாக இருக்கக்கூடியது இந்த நாம மகிமையை சொல்லக்கூடிய அஜாமல வாக்கியானம். கடைசியில் பார்த்தா எல்லா ஆழ்வார்களும் எல்லா நாயன்மார்களும் எல்லா பாண்டுரங்க பக்தர்களும் சந்துக்களும் சகல சாதுக்களும் பார்த்தா அத்வைத சம்பிரதாயத்தில் எல்லா சம்பிரதாயத்தில் பார்த்தா இந்த ஒன்றுதல் மட்டும் எல்லாமே ஒத்துமையாக இருக்கிறாங்க. மதங்கள் கூட வேறுபாடு இருக்குது. கிறிஸ்டின் குரான் ஓதுகிற முஸ்லீம்ஸு, அதே மாதிரி வேதத்தை ஓதுகின்ற நம்ம ஹிந்து எல்லாமே பார்த்தா இந்த நாமத்தில் ஒத்துமையாக இருக்கிறாங்க. இந்த நாம விஷயத்தில் மட்டும் வேறுபாடே கிடையாது. நாமந்தான் வேறுபாடே தவிர நாமத்தை ஒன்றை பிடித்து கொண்டால் ஜென்மா கரை ஏறிடும் அப்படின்ற விஷயத்தில் அவங்க அல்லாவின் நாமத்தினாலே சொல்கிறாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து இல்லைன்னா ராம நாமத்தினால அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹிந்து மதத்தில் மதங்களில் வேறுபாடை தவிர குறிக்கோள் ஒன்று தான், அந்த இறைவனை அடைவதெல்லாம் லட்சியமாக கொண்டிருக்கிறோம். அவன் மதங்கள்லேயும் வேறுபாடு இல்லை. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சைவர்கள், வைஷ்ணவர்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா கானாதிபத்தியம் எல்லாமே பார்த்தா எல்லாம் இன்னும் அம்பாளுடைய வழிபடுறவங்க எல்லாமே பார்த்தா இந்த நாமத்தில் மட்டும் ஒத்துமையாகிறாங்க எல்லாமே. ஏன்னா பாகவதத்திலே ஒரு சித்தர் சொன்னது அப்படின்னா 18 சித்தர்களுக்குள் முதன்மையானவர் யாருன்னா அகஸ்திய மகரிஷி. அகஸ்தியர் தான் ரகசியத்துக்குள்ளே ரகசியமாக வச்சிருந்த ஒரு விஷயத்தை சுகாச்சாரியருக்கு இந்த அஜாமில உபாக்கியானம் அப்படின்ற ஒரு உபாக்கியானத்தை எடுத்து சொன்னார். இது சித்தர் வழி வந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நாமா வந்து சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் எல்லாருமே இந்த நாமத்தை மட்டும் எல்லாமே ஒத்துமையாக இருக்கிறாங்க. பாகவதர்கள் எல்லாமே. அப்போது இது எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது என்னென்னா பகவான் நாமா தான். மதங்களை ஒன்றிணைக்கிறது, சைவ சித்தாந்தம், இது வைஷ்ணவம், எல்லா தர்மங்களையும் ஒன்றிணைக்கக்கூடியது இந்த நாமத்தை ஒன்று பிடித்து கொண்டால் அது எல்லாருக்கும் சம்மதம். அப்படிப்பட்ட சுகாச்சாரியர் பரிஷத்துக்கு முதல் சம்பாஷணை பார்த்தா 6வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் கடுமையான இந்த நரக துக்கங்கள், நரக யாதனைகள்
நம்ம விட்டு விலகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பரிசுத்து கேட்குறார். நானும் உக்குற யாத நான் சரியா தன்மை வியாக்கியாத மர்ஹசி. அதாவது பரிசுத்து கேட்குறாரு. அதுக்கு சுகாச்சாரியார் இது அகஸ்தியரிடத்திலிருந்து ரொம்ப ரகசியமாக பெற்ற அந்த நாம மகிமையை எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க மகாத்மாக்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, பரிகாரங்கள் நம்ம பண்ணுற இந்த துன்பங்கள், இந்த நரக யாதனைகள் உண்டாகக்கூடாதுன்னா, நரகம் யாதனைகள் எதனால் உண்டாகுது? நம்ம பண்ண பாபத்தினால. அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு யார்? சுகாச்சாரியார். உடலால் செய்யக்கூடிய பாபத்தை உடலாலையும், மனதால் செய்யக்கூடிய பாபத்தை மனதாலும், வாக்கால் செய்யக்கூடிய பாபத்தை வாக்காலும் இந்த உலகத்திலேயோ அல்லது இறந்த பிறகோ அவன் அனுபவித்து தான் தீர்க்கணும். கர்மவினையை ஒன்றும் பண்ண முடியாது, அதை அனுபவித்து தான் ஆகணும். கர்மவினை நீ பண்ண பாவம், அது தண்டனை உண்டு, கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இது சமாதானம் இல்லை. அனுபவித்து தான் ஆகணும்னா எப்படி? அப்போ எவ்வளோ கர்மா செய்திருப்போம் நாம், கோடிக்கணக்கான ஜென்மங்களா. அவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் அனுபவித்து என்றைக்கு மேலே வர்றது, என்றைக்கு பகவான் அடையிறது, ஜென்மா கரையிறது. அதனால் இது விடுபடுறதுக்கு வழி எதுனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பரிசுத்து கேட்குறாரு. அது பாவம் பண்ணாமல் இருக்கணும். சரி பண்ணிட்டான், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? அதுக்கு பிராயச்சித்த கர்மாக்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிராயச்சித்தம் பண்ணிக்கோ. அப்போது சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட பிராயச்சித்த கர்மம், கிருஷ்ணம் சாந்திராயணம் போன்ற அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது வேதத்தில். சின்ன பாபத்துக்கு சிறிய பிராயச்சித்தங்களும், பெரிய பெரிய பாபத்துக்கு பெரிய பிராயச்சித்தங்களும். இப்போ நோயினுடைய தரமறிந்து அந்த நோய்க்கேற்ற மருந்து சாப்பிட்றது இல்லையா, அது மாதிரி இந்த வியாதிகளுக்கு ஏற்ற மாதிரி மருந்து. இப்போது வியாதி ரொம்ப முத்தி போச்சுன்னா ஹெவி டோஸ் தான் கொடுப்பாங்க. சின்ன வியாதினா சாதாரண மாத்திரை கொடுத்தா போதும், ஜுரம் மாத்திரை கொடுத்தா சரியாக போயிடும். ரொம்ப வியாதி முத்தி போச்சுன்னா ஹெவி டோஸ் கொடுத்து தான் அதை க்யூர் பண்ணுவாங்க நோயை. அது மாதிரி சின்ன பாபங்களுக்கு சிறிய பிராயச்சித்தம், குரு நீச்ச லகு நீச்ச அப்படின்னு பார்த்தா இருக்கு. அதுக்கான பிராயச்சித்தங்களை பண்ணிக்கிட்டா ரிஷிகள் மகான்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்தந்த பாவத்துக்கான பிராயச்சித்தங்களை பண்ணிக்கிட்டா அவன் அந்த பாவத்திலேருந்து விடுபடுகிறான். இதுதான் விஷயம். அது பரிசுத்துக்கு என்னாச்சு? சமாதானமாகலை. என்ன சுவாமி கொச்சின் நிவர்த்ததே தத்துற. மறுபடியும் ஒரு சமயத்தில் தான் பண்ண பாபத்து பிராயச்சித்தம் பண்ணிட்டு அதிலிருந்து விலகிறான். மறுபடியும் பார்த்தா அந்த வாசனை அவனுக்குள்ளே இருக்குது. சரி அன்றைக்கி அதான் பண்ண பிராயச்சித்தம் தான் இருக்கே, பிராயச்சித்தம் இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணணும், அது பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு தப்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், மறுபடியும் தப்பு பண்ணுறான். அப்புறம் பார்த்தா அந்த தவறுதல் பண்ணி அதுக்கான தண்டனை அனுபவிக்கும் போது கஷ்டப்படுறான், உடனே பிராயச்சித்தம் பண்ணுறான். மறுபடியும் பார்த்தா அதே தப்பு பண்ணுறான். அப்படின்னும்போது இது என்னது? அப்படின்னா நான் தப்பு பண்ணினே இருப்பான், தப்புக்கு தான் பிராயச்சித்தங்கள் இருக்குன்ற தைரியத்தில் பண்ணோம். அதே சமயத்தில் இது என்னென்னா பகவான் அடையத்துக்கு வழி கிடையாது. பிராயச்சித்தங்கள் பண்ணி பாபத்தை வேணால் போய்க்கலாமே தவிர மனசு பரிசுத்தமாக இல்லை, பகவானை தரிசனம் பகவான் அடைய முடியாது. அதனால் பரிசுத்துக்கு இதில் சமாதானம் இல்லை. இப்போ என்னன்னா சில பேர் பிராயச்சித்தங்கள், கடுமையான பிராயச்சித்தங்கள்லாம் இருக்குது, அதை பண்ணிக்க முடியாமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கடுமையான பாவங்கள் செய்திருக்காங்க, அது கடுமையான பிராயச்சித்தங்கள், அதெல்லாம் செய்துக்க முடியாமல் போயிடுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு அப்படின்னா அப்போது அதையும் அந்த பிராயச்சித்தங்கள் கஷ்டமாக இருக்குது. பிராயச்சித்தமே பார்த்தா அதோட தண்டனையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. மதுபானம் சாப்பிட்டவனுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மதுபானம் சாப்பிட்றவனுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, இரும்பை காய்ச்சி குடிக்கணும். அவன் இரும்பை காய்ச்சி லபக்கு லபுன்னு குடிக்கணும், அவள் தான். இரும்பை காய்ச்சி வாயில் ஊற்றணும், இதுதான் பிராயச்சித்தம். அதோட சாகிறதே மேல். இரும்பை காய்ச்சி வாயில் ஊற்றினா என்ன ஆகும்? அவன் கண்டிப்பாக மரணம் தான் அடைவான், இதில் சந்தேகமே இல்லை. அதுதான் பிராயச்சித்தம் மதுபானம் பண்ணவனுக்கு. இப்படி கடுமையான பிராயச்சித்தங்கள் இருக்கும்போது இது பிராயச்சித்தம் சொல்ல முடியும். பிராயச்சித்தம் இல்லை, இதுவே கடுமையாக இருக்குது.
இப்போ சாதாரண தப்புன்னா சாதாரண பிராயச்சித்தங்கள் அது செய்துடுறான், ஆனால் மறுபடியும் அதே தப்பு பண்ணுறான், அது வேறு விஷயம். கடுமையான பிராயச்சித்தங்கள் பண்ணவே முடியாது. அப்படின்னா இதுக்கு என்ன தான் வழி? அப்படியே பிராயச்சித்தம் பண்ணாலும் மன்னிய குஞ்சர சௌச்சவத்து, யானை குளியல் போல் என்ன தான் சுத்தமானாலும் வெளியில் வந்தால் மண்ணத்துக்கு தலைவாரில் வாரி போட்டுக்கும் யானை. அதனால் சமாதானம் இல்லை. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தபஸுனால எல்லாத்தையும் மாற்ற முடியும். கடுமையான தவம், யம நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனோ, மன அடக்கம், இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறது. அப்போது தேகவாக் புத்திஜம் தீராக வேணுகுல்மம் இவானலகா அப்படின்ற பதம் இருக்குது. வாக்கால் மனசால் உடலால் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மூங்கில் புதற நெருப்பு எரிக்கிற மாதிரி எரித்து சாம்பலாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறார். என்னத்தை கடைப்பிடிக்கணும்? தபசு, பிரம்மச்சரியம், மனசை அடக்கிறது, பிராணனை அடக்கிறது, மூச்சு அடக்கிறது, இந்திரியங்களை அடக்கிறது, நிக்கிரகம் பண்ணுறது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒருத்தன் கடைப்பிடிச்சான்னா, அதாவது பத்தியமான உணவையே சாப்பிட்றவனுக்கு எப்படி வியாதி நெருங்காதோ அது மாதிரி இந்த நியம நிஷ்டைகள்லாம் ஒருத்தன் கடைப்பிடிச்சான்னா, இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க. இப்போது பாத யாத்திரை போகிறாங்க திருப்பதிக்கு, சில கடுமையான நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. விரதங்கள் 3 நாள் சாப்பிடல, 48 நாள் 48 மண்டலம் வரைக்கும் இது மாதிரி விரதம். நான் ஒத்த கால் அது அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன், நான் இப்படி பண்ணுறேன், அப்படி என்னென்னவோ பல வேண்டுதல்கள், பல விரதங்கள், கடுமையான விரதங்களை, சூளங்களை குத்திக்கிறேன், வேலில் குத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேண்டுதல் தானே. அப்போ முதுகில் குத்தி குத்தி அப்படியே அந்த ரதத்தை இழுக்கிறேன், தேர் இழுக்கிறேன், பால் குடம் தூக்குறேன், வாயில் சூளம் குத்திக்கிறேன் அப்படின்னு என்னென்ன பரிகாரம். ஏன்னா இந்த பாபங்கள், அப்போது இந்த சிரமங்களை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக. அந்த பாவம் போனால் தான் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்றதுக்காக. அப்போ இந்த சிரமங்கள்லாம் எதுக்காக எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போது அண்ணாமலையார் கிரி பிரதட்சணம் பண்ணுறாங்க, கால் சரியான வலிக்கும். ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாவே முடியாது. அப்போது போயிட்டு ஏன் அந்த வலிகளை தாங்கின்னு உருங்காலால் நடக்கிறாருங்க? எனக்கு கிரி பிரதட்சணம் எதுக்காக? நான் வெறுங்காலால் நடந்தால் அந்த வெளிகள் இருக்கு இல்லையா, அந்த வெளிகள் மூலமாக உன் பாவங்கள் குறையும். உன் பாவங்கள் அது மட்டும் இல்லை, அண்ணாமலையாரை சுற்றி வந்த ஒரு புண்ணியமும் கிடைக்கும். அப்போது அந்த கிரி பிரதட்சணம் பண்ணால் நம்ம வேண்டுதல் நிறைவேறுனா, வேண்டுதல் ஏன் நிறைவேறுனா, உன் பாவங்கள் இருக்கிற வரைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறாது. அந்த வேண்டுதல் நிறைவேறத்துக்கு தான் உன் பாவங்கள் கழியணும். அந்த பாவங்களை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஏன்னா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவங்களுடைய பிராயச்சித்தங்கள் தான் இந்த பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலை கிரி பிரதட்சணம், திருப்பதி பாத யாத்திரை அப்படின்னு பல விதமாக நிறைய இருக்குது. நிறைய கடைப்பிடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்தா அசிங்கமாக தான் இருக்கும், முடிந்தால் தானே அழகாக இருக்கும். ஆமாம், மொட்டை அடிச்சுட்டேன், அந்த அப்போ என்னென்னா காணிக்க ஏதோ ஒன்று ஆக மொத்தம் ஒரு சிரமத்தை எடுத்துட்டு அந்த சிரமத்தின் மூலமாக என் பாவத்தை போக்கி கொண்டு, அப்போது பாவம் விலகுனா, நமக்குள்ளே இருக்கிற பாவம் கழிஞ்சாவே நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அப்போது இதெல்லாம் இது போல் தபஸுனால, கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தினால, தபஸை கடைப்பிடிக்கிறதுனால, இந்திரியங்கள் நாக்கு ருச்சியை அடக்கிறதுனால, மனசு கட்டுப்படுத்துறதுனால, இதெல்லாம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிரமங்கள் தான் வேணுகொல்வம் இவானலகா, நம்ம பாவத்தை எரித்து சாம்பலாகும். இந்த சிரமத்தை என்னன்னா தபஸ் மார்க்கம் தான். இப்போது கரும்புக்கு வலிக்குதுன்னு சொல்லி ஆலையில் கொடுக்காம இருந்தால் ஜூஸ் கிடைக்குமா? கரும்பு ஜூஸ் கிடைக்குமா? கரும்புக்கு வலிக்குமேன்னு சொல்லிட்டு ஆலையில் விடாமல் போனால் ஜூஸ் கிடைக்காது. அப்போ அந்த கரும்பு பிழியப்படணும், பிழியப்பட்டால் தான் இனிப்பான ஜூஸ் கிடைக்கும், கரும்பு ஜூஸ் இல்லையா? அது மாதிரி இந்த தேகத்தை பிழியணும் தபஸுனால, சிரமங்களால், விரதங்களால், இது மாதிரி தபஸுனால, பிரம்மச்சரியத்தினால, இந்திரிய நிற்கிறதுனால, 3 வேளை ஸ்நானம் பண்ணுறதுனால, இதுபோல் பல நியமங்கள்லாம் இருக்குது. கடுமையான விரதங்கள், சாப்பாட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, 3 வேளை பட்னி, 2 வேளை பட்னி. இப்போல ஏகாதசி விரதம்லாம் பார்த்தா 3 நாள் கூட விரதங்கள் இருப்பாங்க, சாப்பிடாமல் கொள்ளாமல். தண்ணி கூட நிர்ஜல ஏகாதசிலாம் இருக்குது தெரியுமா? தண்ணி கூட குடிக்காமல். அப்போ ஏன் இந்த சிரமங்கள்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம பாவம் கழியும். அப்போ தான் அப்போனால இந்த விரதங்கள்லாம் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்கிறாங்க. எப்படி பிரார்த்தனைனா, அந்த சிரமங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த தபஸை கடைப்பிடிக்கும் போது நம்ம பாவங்கள் விலகும். பாவங்கள் விலகின பிறகு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவங்கள் விலகுனா, அதுக்கு பிறகு அவன் பவித்திரமாயிடணும். அப்போ பகவான் இவனுக்கு பிரார்த்தனை பண்ணதை நிறைவேற்றுவார்.
அப்போது இவன் வந்து அப்போ இதனால தான் விரதங்கள், தபசு, இதுபோல் யோகங்கள், இப்போ யமனியமங்கள் இவைகள்லாம் வச்சுருக்குது. இதனால் நம்ம சிரமங்கள் மூலமாக நம்மளை பக்குவப்படுத்தி மனசை வந்து தூய்மையாக்குவதற்காக தான். அப்போது இதெல்லாம் சொல்கிறார். அப்போ தபசு, பிரம்மச்சரியம், யமனியமங்களை கடைப்பிடிக்கிறது, சமதமங்களை கடைப்பிடிக்கிறது, அதெல்லாம் இருக்குது. யமனியமங்கள் 10, 12 இருக்குது. இது சமதமங்கள்னால் மனசு அடக்கிறது, இந்திரியங்களை நிற்கிறது பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. வாக்கடக்கம் எல்லாமே இருக்குது. அப்போது இவர்கள் வந்து இப்படி யார் இந்த நியம நிஷ்டைகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ, இந்த சிரமங்கள்லாம் ஏற்றுக்கிறாங்களோ, இப்படி ஒரு விரதமாக இந்த தபசு, பிரம்மச்சரி இதெல்லாம் இந்த படிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ, மனோ நிற்கிறகம், இந்திரியங்கள் நிற்கிறகம் அப்படின்லாம் இருக்காங்களே. சில சித்த புருஷர்கள்லாம் பார்த்தா மலையில் அடிவாரத்தில் ஒரு கோமனை மட்டும் கட்டிட்டு அப்படி சித்த நிலையில் இருப்பாங்க. அவர் உலக ஆசைகள்லாம் வெறுத்தவர்களாக இருப்பாங்க. கிடைச்சது சாப்பிடுவாங்க. அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தின்னு இருப்பாங்க. அவங்க கிடைச்சது வந்து என்னென்னா சாப்பாடு அசுத்தமாக இருக்குதோ சுத்தமாக இருக்குதோ அது எப்படி இருக்குதோ அதெல்லாம் பார்க்காம எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்படி தேகத்தை வெறுத்தவங்க, ருச்சியை அடக்கினவங்க, அப்படி கிடைச்சதை சாப்பிட்றவங்க, இல்லை பட்னியாக இருப்பாங்க, அப்படி எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு நியம நிஷ்டைகள் இவைகளை கடைப்பிடிப்பதனால உன் பாவம் போகும். பாவம் போனால் அது பிறகு நீ பாவம் கரைஞ்சாவே உனக்கு மோட்சம்தான். பாவம் இருக்கிறதுனால தான் அந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். பாவம் மொத்தம் அகம்த்வா சர்வ பாபேப்பியோ, எல்லா பாவத்தும் போயிட்டானே மோட்ச விஷயம், மோட்சம்தான். பாவம் இல்லைன்னா உனக்கு மோட்சம் தானே. பாப கலமும் கொஞ்சம்தான் கூட மோட்சம் கிடைக்காது. சர்வ பாபேப்பியோ, எல்லா பாவம் போனால் தான் மோட்ச விஷயாமி. அப்போ கவலையற்ற அந்த மோட்சானந்தத்தை அனுபவிக்க முடியும். மாசுச்சேகா இல்லையா? இதுக்கு அதனால் அந்த பாவங்களை போக்குறதுக்கான வழியை சொல்கிறார். தபசு, பிரம்மச்சரி, யமனியமங்களை இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? சுகாச்சாரியார். இதை பண்ணிக்கிட்டால் அவன் மூங்கில் போதுற நெருப்பு எரிக்கிற மாதிரி எரித்து சாம்பல் ஆக்கிடும். அப்போ அவன் பாட்டுக்கு பரிசுத்தமாகிடுவான். அப்போ அவன் பாபத்துக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதில்லை. நரக துக்கங்கள் அவன் அனுபவிக்கிறதில்லை. இந்த லோகத்துலேயும் சரி பரலோகத்துலேயும் அனுபவிக்க வேண்டியதில்லை. சபாஷ், கரெக்டு. அவன் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தா, ஆனால் இதுலேயும் பரிசுத்துக்கு சமாதானம் இல்லை. ஆனால் கேள்வியாக கேட்கலை, அங்கே கேள்வி வரல. கேள்வி கேட்கலை, ஆனால் கேள்வியாக வரல. பரிசுத்திங்க சொல்கிறது தபசு பிரம்மச்சரியன்னு சொன்ன உடனே சரி. ஏன்னா இதெல்லாம் ஒருத்தங்க தன் தபோ வாழ்க்கையிலேயே வாழறவன் அப்படி பத்தியமான உணவு சாப்பிட்ற மாதிரி, நாக்கு ருச்சி கண்டதெல்லாம் சாப்பிட்டா என்ன நோய் உண்டாகும். பத்தியமான உணவு சாப்பிட்றேன், ருச்சி பசி இல்லாமல் உப்பு புளி மிளகா காரம்லாம் இல்லாமல் ஒரு பத்தியமான உணவு சாப்பிட்றாங்க தெரியுமா? வெறும் கஞ்சி அந்த இது மட்டும் பருப்பு மட்டும் போட்டு சிம்பிளாக சாப்பிட்றாங்க தெரியுமா? அது வந்து பத்தியமான உணவு. அந்த பத்தியமான உணவு சாப்பிட்றவனுக்கு நோய் அண்டாதது போல். அப்போ ஒரு தபஸ் வாழ்க்கையை மேற்கொண்டவன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறான், வாக்கடக்கிறான், மனசு அடக்கிறான், இந்திரியாங்க அப்படின்னு தபஸ் வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு வந்து அவனுக்கு பாவம் நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் பரிசுத்து தலையை சொல்லிடுறான். இது கூட இதெல்லாம் ரொம்ப சிரமமான பரிகாரமாக இருக்குது, சிரமமான விஷயமா இருக்குது. இந்த நியமங்கள்லாம் இது எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியுமான்னா கடைப்பிடிக்கிறாங்களே. இன்றைக்கி எவ்வளோ சித்தர்கள், எவ்வளோ ரிஷிகள் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் பாமர மக்களால் முடியாது. அப்போது எல்லாரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன கடைப்பிடிக்க முடியும்? அது அடுத்ததான் சொல்ல, கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணா அகம் துன்பந்தி காட்சேன நீஹாரவமேவ பாஸ்கரஹா. அப்போது அடுத்தது தான் ரகசியத்தை உடைக்கிறார். எடுத்த உடனே ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க மகாத்மாக்கள். ஏன்னா தான் கஷ்டப்பட்டு சுகாச்சாரியார் வந்து ஜனக மகாராஜாவிடத்துலேருந்து உபதேசம் பெற்றிருக்கிறார். அவர் பிரம்மஞானி தானே. அப்போ அவர் ஏன் உபதேசம் பெறணும்னா, அவங்களும் வந்து சில ஞானத்தை அடைவதற்கு மகான்களை தேடி போயிருக்காங்க. சுகாச்சாரியரும் ஜனக மகாராஜாவை தேடி இருக்கார். அற்பமா தர்மவியாதர் அப்படின்ற ஒரு கறிக்கடை பாய், அதாவது என்னன்னா தர்மவியாதர் அப்படின்றவர் யாருன்னா விதேக தேசத்தில் தர்மவியாதர் அப்படின்னு ஒரு கசாப்பு கடைக்காரன். ஆனால் பரம ஞானி, தொழில் தான் கசாப்புடைய தவிர மனசில் பெரிய மகா ஞானி. அவர் வந்து யார் ஒன்று அனுப்பி வச்சுது அப்படின்றது கூட அவர் கரெக்டாக சொல்கிறார். ஜனக மகாராஜா தான் அனுப்பிச்சி வச்சார், ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த ஞானத்தை. அப்புறம் ஞான உபதேசம் பண்ணுறார். யார்? ஒரு கசாப்பு காடக்காரங்களை போய் சுகாச்சாரியார் ஞானத்தை பெறுகிறார். இது மகாபாரத்தில் வருது இது இந்த கதை.
அதே மாதிரி ஜனக மகாராஜாக்கள் போகிறேன். அப்போ ஞானத்தை பார்த்து இங்கெல்லாம் போனோமான்னா போய் தான் ஆகணும். அது மாதிரி தான் எல்லாருக்களையும் இப்போ ஜனக மகாராஜாக்கள் போனார், தர்மவியாதன்றர்கள் போயிருக்கார், அப்போனா அகஸ்தியர்களையும் போயிருக்கார். இதுபோல் மகான்கள்லாம் ஊராரும் இப்படி சஞ்சரிக்கிற போது, அப்படி தனிக்காட்டு ராஜாவை சஞ்சரிக்கும் போது இதுபோல் மகான்களை சந்திக்கிறார். மகான்களை சந்திக்கும் போது அதில் மலைய பருவதத்தின் அடியில் அகஸ்திய மகரிஷி சித்த புருஷராகி அவர் சாலக்கிராமத்தை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். பகவான் நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். அப்போது சுகாச்சாரிய போய் கேட்குறார், நீங்கள் சித்த புருஷர், நீங்கள் அர்ச்சனை பண்ணணும், இதாம்பா நாமத்துடைய மகிமை. அப்போ தான் நாமத்துடைய மகிமை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ பேர் சன்னியாசிகளும் தனியாக ஒரு பூஜை பண்ணின்னு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு புஷ்பத்தை போட்டு பகவான் நாமத்தை சொல்லின்னு இருப்பாங்க, இல்லை ஜபமாலியை வச்சு உருட்டின்னு இருப்பாங்க, நாமத்தை சொல்லின்னு இருப்பாங்க. அவர்கள் சித்த புருஷர்கள். ஆனால் பகவான் நாமம் அனவரதம் ரீங்காரம் விட்டுட்டே இருப்போம். அந்த நாமம் அவங்களுக்கு அஷ்டமா சித்திகளையும் அள்ளி கொடுத்துரும், அவங்களுக்கு எல்லா பலன்களையும் கொடுத்துரும். அப்போ நாமத்துக்கு யோகினாம் பிரம்மசித்தை, யோகிகளே பிரம்மசித்தி அடையினா நாமத்தை பிடிச்சாதான். அப்போது அப்படியேப்பட்ட 18 சித்தர்கள் முதன்மையான அகஸ்தியரே நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போ என்ன மகிமை அந்த நாமத்துக்கு அப்படின்னு சுகாச்சாரியர் கேட்டபோது, அப்போது அவர் அகஸ்திய மகரிஷி இந்த அஜாமில பாக்கியானம் அப்படின்ற ஒரு கதையை சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இது தான்ப்பா வாசனையோ, ஏன்னா பரிசுத்து கேட்ட கேள்வி பார்த்தா தபசு யோகம் இதெல்லாம் கடைப்பிடிக்க ரொம்ப சிரமமான விஷயம். சிரமமான விஷயம் மட்டும் இல்லை, சுகாச்சாரியர் சொன்னது இந்த தபசு பிரம்மச்சரியெலாம் கடைப்பிடிக்கிறது, பத்தியமான உணவு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னது கரெக்டு தான். ஆனால் சமமான விஷயம் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா பாவம் போகும். பாவம் செய்யணுன்ற வாசனை உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா. இப்போது வேணுகுல்பம் இவானலக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன, மூங்கில் போதரை எரிச்சிடும். ஆனால் மூங்கில் போதரை எரித்து சாம்பல் ஆயிடுச்சுட்டா மூங்கில் போதரெல்லாம் எரிஞ்சிடும். ஆனால் மூங்கில் போதரை வேரூன்றி இருக்குது பூமியில், அந்த வேர் சாகலையே, வேர் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் ஒரு மழை அடிச்சுன்னா மூங்கில் மறுபடியும் துளுக்கும். மூங்கில் காட்டை எரிச்சிடலாம்பா, ஆனால் மூங்கில் புதர் உள்ளே இருக்கிற வேர் எரியலையே, அந்த வேர் பட்டு போகாத வரைக்கும் மறுபடியும் துளுத்துட்டே இருக்கும், மறுபடியும் மூங்கில் புதர் பெருசாக வளரும் இல்லையா. அது மாதிரி பாவம் போயிடும். ஆனால் பாவம் செய்யணுன்ற வாசனை நமக்குள்ளே இருக்கு இல்லையா. தபச பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், பாவம் போயிடுச்சுப்பா, பாவம் செய்யணுன்ற வாசனை அவனுக்குள்ளே இருக்கும்போது, இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஹிரண்யகசிபு மாதிரி தவம் பண்ணவன் யாருமே கிடையாது. இதே பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன மாதிரி இந்திரியங்களை அடக்கணவன் அதான் பக்ஷிதா, அதான் உடம்பெல்லாம் பிபிலிகா, அந்த எறும்புகளால் பட்சிக்கப்பட்ட உடல் தேகத்தை உடையவனாக இருந்தான் ஹிரண்யகசிபு. ஆனால் உடம்புலாம் பட்சிக்கப்பட்ட பிறகு கூட அந்த தபஸில் உறுதியாக இருந்தான். அமோகராதசா அப்படியேப்பட்ட வீண் போகாத தபசு உடையவனாகிய அவன் மகா தேஜஸ்வியாக பிரகாசிமா பிரம்மதேவரே பிரத்யட்சமாயிட்டார். இவன் தபஸை பார்த்து பயந்து உலகத்தையெல்லாம் எரிக்குது அவன் தபஸு. அப்படியேப்பட்ட ஒரு கடுமையான தபஸ்வி. அவனை மாதிரி நியம நிஷ்டங்களை கடைப்பிடிச்சி இந்திரியங்களை நிக்கிரகம் பண்ணி மனசாடிக்கு தபஸ் பண்ணவும் எவனுமே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அப்படி தபஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோ லேஸில் ஒரு அசுரனானவன் தபஸை கடைப்பிடிக்க முடியும்னு சொன்னால் எதுக்காகனா வேறு ஏதோ அது விஷ்ணுவை ஜெயிக்கணும், ஏதோ ஒன்று அஜராமரம் மரணமற்ற பெருவாழ்வு அடையிறதுக்கு அவனும் மரணமற்ற அதில் பதமே அப்படியே இருக்கும். அஜராமரம்னா மரணமில்லாத பெருவாழ்வு அடையிறதுக்கு தபஸ் பண்ணான் அவன் ஹிரண்யகசிபு. அப்படிப்பட்ட கடுமையான தபஸ் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சு, பிரம்மதேவர்கள் எப்படிப்பட்ட வரத்தை பெற்றான். அப்போது தபசுனால் அவன் பாவத்தை போக்கினான், எல்லாம் பண்ணுறான். ஓகே, தபசுனால் எல்லா தேவர்களையும் பார்த்தா நடுநடுங்க வச்சான், பிரம்மதேவரையே வர வச்சிட்டான், எல்லாம் ஓகேப்பா. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, விஷ்ணுவை பழிக்கு பழி வாங்க வேண்டும் அந்த வாசனை போலப்பார். அந்த பழிக்கு பழி வாங்கணுன்ற அந்த கோபமும், எல்லா ராஜ்யத்தையும் திரிபுவன ஐஸ்வர்யத்தையும் அடையணுன்ற அந்த ஆசையும் அவன் ஹிருதயத்தில் இருக்குது பற்றியா. அந்த வேறு அழியில் தபசுனால் அவன் பாவத்தை எரிச்சிட்டான். பாவம் போனதுனால தான் பிரம்மதேவர் காட்சியளித்தார். ஓகேப்பா. ஆனால் அவனுக்கு பாவ வாசனை இருக்குது இல்லையா, அந்த வாசனை ஆசை, அது திரிபுவன ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கணும். மிருகங்களால் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது,
ஆக மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது அப்படின்னு தேவருடைய பிரபாவங்கள், அஷ்டமா சித்திகள் எல்லாமே கைவர பெறணும் அப்படின்ட்டு பேராசைப்படுறோம். அப்போ அந்த ஆசைகள் இருக்குது. இனிமேல் தான் பாவம் பண்ண போகிறோம். அந்த ஆசைகள் இருந்தாவே அவனுக்கு பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்டார். ஏன்னா அவன் தபஸனுடைய பிரபாவத்துக்கு பிரம்மதேவர் வந்துட்டார். அதுக்கான சந்தோஷம் அடைஞ்சிட்டார். தபஸ்னால் வரம் கொடுத்தாகணும். வரம் கொடுத்துட்டார். இப்போ என்ன பண்ணுறான்? அந்த வாசனைகள் அவனுக்குள்ளே இருந்தது தான் ஆபத்து. அது என்ன பண்ண? தப்பான வரங்களை கேட்க வச்சு அந்த திரிபுவன ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு அதிக்கிரமித்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணி எல்லாத்தையுமே 3 லோகங்களையும் தன் வசப்படுத்திட்டான். எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். பல துஷ்டத்தனங்கள் பண்ண ஆரம்பித்தான். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் 2 பேரும் அப்படி தான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ நாள் கடைப்பிடித்த தபசுனால என்ன பிரயோஜனம்? மூங்கில் புதரை எரிச்சிச்சுப்பா. ஆனால் மூங்கிலுடைய வேற எரிக்கலையே. அந்த ஆசைகளால் தானே இப்போ நான் பிரம்மதேவர்களை வரம் கேட்டு உடனே மறுபடியும் பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பாவம் தபசுனால எரிச்சிட்டான்ப்பா. ஆனால் மறுபடியும் பாவம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹிரண்யகசிபு என்ன பண்ணுறான்னா, அந்த ஆசைகள் ஆசைகளால் கிடைச்ச வரத்தினுடைய பலத்தினால எல்லா பாவம் பண்ணுறான். 3 லோகத்தையும் அடிமைப்படுத்துகிறான். அப்போது இது சரியில்லை. மனசு பரிசுத்தமானால் தான் சரியான மார்க்கம். அதே மாதிரி தான் ராவணன் என்ற ராட்சசன். அவன் யாகங்களால் அதே மாதிரி நியம நிஷ்டைகளால் கடுமையான தவம் பண்ணுறான். பிரம்மதேவர்கள்லேருந்து வரம் கேட்டான். மனுஷனை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்லாம் வரம் கேட்குறான். ராவணன், கும்பகர்ணன் எல்லாமே. அப்படின்னா இப்படிப்பட்ட வர கொழுப்புனால பிரம்மதேவரை திருப்திப்படுத்த சிவபெருமானை திருப்திப்படுத்திக்கிறான் ராவணன். அமிர்தசரஸ் அது சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தவத்தினால எதையும் அடைய முடியுன்ற ஒரு கர்வத்தினால தபஸை கடைப்பிடிச்சு அவனை மாதிரி மனோநிகிரகம் பண்ணவும் கிடையாது, அவனை மாதிரி தபஸ் பண்ணவும் கிடையாது. அந்த ஹிரண்யகசிபு தான் ராவணனாக வந்தவன். அப்போ தபஸில் அவங்களாம் சொல்லிக்க வேண்டியதே இல்லை. அவன் தபஸ்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவான். ஈஸியாக பண்ணிட்டு சாமகானம் போன 4 வேதங்களை கரைச்சி குடித்தான். எல்லா தன்மைகளும் ராவணங்கள் இருக்குது. இமயமலையே தூக்கிட்டான்னா அவனுடைய தபஸ் பலம் எப்படி இருக்குது பாருங்கள். இமயமலையே அசைச்சிட்டான்னா அவன் தபஸ் பலம் எப்படி இருக்குது பாருங்கள். இமயமலை தூக்க முடியுமா? தூக்கிட்டான் ராவணன். அப்போது தபஸுனால் எல்லாம் சாதிக்க முடியுன்றதை நிரூபிச்சிட்டான். தபஸ் அப்படியேப்பட்ட தப பிரபாவத்தை உடையவன். அப்படியேப்பட்ட தபசக்தி உடையவன் ஆகிய ஹிரண்யகசிபும் சரி ராவணும் சரி கட்சலனா அசுரனாகவும் ராட்சசர்களாகவும் மாறினார்கள். அப்போ ஏன்னா பகவன் நாமத்தை சொல்லாததுனால, பகவானிடத்தில் பக்தி பண்ணாததுனால இந்த தன்மைகள் அவர்கள் அடைந்தார்கள். அப்போ வாசனை இருந்தது, பாவம் போயிடுத்து. ஆனால் வாசனை இருந்தது, வாசனையினால் மறுபடியும் பாவம் செய்யக்கூடிய தன்மைகள் அவர்கள் பெற்றார்கள். அப்படின்னு நான் தபஸ் பிரபாவத்தினால ஃபஸ்ட்டு சின்ன ஆசையாக இருந்தது, இப்போ பெரிய ஆசை பெற்று 3 லோகத்தை ஐஸ்வர்யத்தை அனுபவித்து அஷ்டமசக்திகளை அனுபவித்து என்ன பண்ணான்னா அருமையான கொடூரங்களை செய்ய ஆரம்பித்து ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் மாறினார்கள். அதே அசுரகுலத்தில் பிறந்த பிரகலாதன் பரம பாகவதனாக திகழ்ந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது என்னென்னா இந்த நியமங்களும் தபசு யோகம் எல்லாமே மனசு பரிசுத்தம் இல்லாத இது இவைகளால் என்னென்னா மனசில் உள்ள வாசனைகளை போக்க முடியாது அப்படின்னு தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். தபசுனால யோகத்தினால யம நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனால எல்லாம் பாபத்தை ஒன்றா போய்க்கலாம், பாவத்துடைய வாசனை போக முடியாது. அப்போ எதனால் பாவத்துடைய வாசனை போக முடியும்னா பக்தினால் தான். எப்படின்னா சூரியனை கண்ட பனி போல் அந்த பனி எப்படி வத்தடிச்சதோ அவ்வளோ நம்ம பாப வாசனைகளை வத்தடித்து விடுகிறது. சரி, அந்த பக்தியிலையும் ரகசியமானது எதுன்னு கேட்டால் நாம கீர்த்தனம் தான். நாம கீர்த்தனம் தான் ரொம்ப ரொம்ப பக்தியிலையும் ரொம்ப ரகசியமானது எதுன்னு கேட்டால் நாம சங்கீர்த்தனம் தான். அந்த நாம சங்கீர்த்தனம் மட்டும் பண்ணி பகவானிடத்தில் உருகலை, பகவானை நினைக்கலை, பிள்ளைய நினைச்சின்னு நாராயணான்னு சொன்னதுனாலே அஜாமலன் மகாபாபியாகிய அஜாமலன் கூட நாராயணன்ற நாமத்தினால மோட்சம் அடைந்தான் அப்படின்ற கதையை சொல்கிறதுக்கு வரார். கான்யகுப்சேத் ஜகச்சித்து தாசி பதிர் அஜாமிலஹா நாம்னா நஷ்ட சதாச்சாரோ பஞ்சக்ஷ கைதவ சௌரிய கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா. அப்போது
அப்போ அஜாமிலனுடைய கதையை சொல்கிறார். அஜாமிலன் கதை எல்லாருக்கும் தெரியும். நான் சாரத்துக்கு வந்துடுறேன். அப்போ இது யார் இப்போது பரிஷத்துக்கும் சுகாச்சாரம் நடந்த சம்வாதம் தான் இது. இந்த தபசு யோகம் பண்ணு, யாகம் பண்ணு, இது பண்ணு, யம நியமங்களை கடைப்பிடி அப்படின்றலாம் சொன்னது என்ன, பரிஷத்துக்கும் சுகாச்சாரம் நடந்த சம்வாதம். ரகசியத்தை மறைக்கிறார், மறைச்சி தான் பேச. ஃபஸ்ட்டு பரிகாரங்களை பண்ணிக்க சொன்னார், அப்போ நியம நிஷ்டைகள்லாம் கடைப்பிடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் கடைசியில் அதுவும் சமாதானம் இல்லை பரிஷத்துன்னு சொல்லும்போது தான் இப்போ அகஸ்தியர் சொன்ன ரகசியத்தை இப்போ வெளிப்படுத்துகிறார். அஜாமில வாக்கியணும் நாம மகிமையை இப்போ தான் வெளிப்படுத்துகிறார் சுகாச்சாரியார். இது வரைக்கும் சுகாச்சார பரிஷத்து நடந்த சம்வாதம், இப்போ சுகாச்சாரியருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்வாதத்தை தான் இப்போ பரிஷத்துக்கு எடுத்து சொல்ல போகிறார். அதுதான் அஜாமில வாக்கியணும். அப்போது சித்தர்கள்லாம் கடைப்பிடிச்ச ஒரு வழி என்னன்னா பகவான் நாமா. இந்த நாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். அதான் ஒரு பியூட்டி. சாங்கேத்தியமாக சொல்லலாம், பரிகாசமாக சொல்லலாம், சேரணமாக சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் பகவான் நாமத்தை. இந்த நாம சித்தாந்தம் அஜாமில உபாக்கியானத்தில் நீங்கள் வேறு எங்கேயும் நாம சித்தாந்தம் போய் பார்க்க வேணாங்க. அஜாமில உபாக்கியானத்தில் சொன்ன மாதிரி நாம சித்தாந்தம் வேறு எதுலேயுமே சொல்லியிருக்க முடியாது. எல்லாமே இதில் இருக்குது. இவன் இல்லைன்னா கோடி ஜென்மத்தினுடைய பாபத்தை போக்கி கொண்டானான் யார், அஜாமிலன். கதையை பார்க்குறோம். அப்போ இந்த நாமத்தை வெறுமனே நாமத்தை சொல்கிறதுனாலேயே உனக்கு எல்லா பாவத்தையும் போக்கிடும், எல்லா விதமான புண்ணியங்களையும் கொடுத்துரும் அப்படின்றது பாகவதத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ நாமம் என்ன பண்ணணும்னா தன் மகிமையை வெளிப்படுத்தும், குணபலம் பகம். நாமம் தன் குணத்தை காட்டும். அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த அஜாமில வாக்கியத்தை விஸ்தாரமாக சொல்கிறார். அதில் அப்படியே கொட்டி கிடக்குது நாமத்துடைய மகிமையை. விஷ்ணு தூதர்கள் அப்படியே கொட்டுறாங்க, விஷ்ணு தூதர்கள் வாக்காலையும் கொட்டுறாங்க, யமதர்மராஜா வாக்காலையும் யமதூதர்களுக்கு நாம மகிமையை அப்படி சொல்கிறாங்க. இது ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு, இந்த நாம மகிமையானது ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தது. 12 பாகவதர்களுக்கு தான் தெரியும். அந்த 12 பாகவதத்துக்கு முன்னாடி அப்போது அகஸ்தியர் சொல்கிறார் இதை சுகாச்சாருக்கு. 12 பாகவதர் யார், யமதர்மராஜா சொன்னதாக சொல்கிறார். இந்த ரகசியம் 12 பேர் தான் தெரியும். இப்போது எல்லாருக்குமே தெரியும் அந்த ரகசியம் நாம மகிமை. அதில் சுகாச்சாரியரும் சேர்க்குறார், உனக்கும் தெரியும் அப்படின்னு. ஆனால் தெரிஞ்சாலும் மகாத்மா வாக்களை பெறணுக்காக சுகாச்சாரியர் அகஸ்தியர் வாக்கால் இந்த நாம மகிமையை பெறுகிறார். அப்போ வையாசிக்கர் வயம் அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறார் யமதூதர்களுக்கு. இது ரகசியமாக இருந்ததுப்பா, ராமராமான்னு சொன்னால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அஜாமில வாக்கியம். அப்படிப்பட்ட மகாபாதகியாகிய 88 வருஷமாக பாபத்தை தவிர வேறு எதையும் பண்ணாத அஜாமிலன் கூட இத்தனையும் சாநித்தியமே இல்லாத இடமாகிய வேசினுடைய வீட்டில் இருந்து கொண்டு பகவானை நினைக்காமல் பிள்ளையை நினைத்து கொண்டு, ஆனால் உயிர் போகும் தருவாயில் நாராயணநாமத்தில் பிரயத்தனமாக சொல்லாமல் ஆபத்து காலத்தில் உச்சஸ்வரத்தில் நாராயணா அப்படின்னு கத்துனதுனால விஷ்ணு தூதர்களால் யம பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான் அஜாமிலன். விஷ்ணு தூதர்களால் அப்படின்னு சரித்திரம். இதற்கு பிறகு லோக தர்மத்தை சொல்கிறாங்க யமதூதர்கள். அந்த லோக தர்மமானது நிராகரிக்கிற மாதிரி பாகவத தர்மத்தை எடுத்து, அதுக்கு மேலான தர்மம் பாகவத தர்மம். இது தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். இது டைரெக்டாக பகவானிலேயே சொல்லப்பட்ட தர்மம் பாகவத தர்மம். வேதமே பகவானால் சொல்லப்பட்டது தான். ஆனால் அதை விட இது அந்தரங்கம். அது வெளிப்புறமாக லோக தர்மம் வேதத்தில், இது அந்தரங்கமான ரகசியம். இது சில பேருக்கு தான் சொல்லியிருக்காராம் பகவான். அது பாகவதல் 12 பேருக்கு. அது குருஷீட பரம்பரையாக 12 பேருக்கு வந்திருக்கு. அது தான் அகஸ்தியர் என்ன சொல்கிறார், சுகாச்சாரியர்கள் சொல்கிறார். இது தான் யமதர்மராஜா தன் தூதர்களுக்கு சொன்னார். அப்போ பகவானுடைய நாம மகிமையானது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப 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 ரகசியம். இது ரொம்ப ரொம்ப ரகசியம்.
அதான் சொல்கிறேனே, அஜாமூல உபாக்கியானம் பார்த்தா 12 ஸ்கந்தங்களாக நடுமயமாக இருக்கும். ஒரு 2 சிப்பி இருக்குன்னா சிப்பி நடுவில் முத்து இருக்கும். அந்த சிப்பிகளுக்கு எதனால் மரியாதைனா முத்துனால் தான் மரியாதை. பாகவதத்துக்கு எதனால் மரியாதைன்னா நாம மகிமை அதில் இருக்கிறதுனால தான் மரியாதை. பாகவதத்துக்கு கிருஷ்ணனுடைய நாம பெருமை, பகவானுடைய பெருமை இருக்கிறதுக்கு தான், பகவானுடைய பெருமை தான். அதான் அதனால தான் இந்த பாகவத்துக்கு பெருமை. அதனால் பாகவத நாம புராணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது சித்த புருஷர்கள்லாம் பார்த்தா இந்த நாமத்தை மாத்திரம் சொல்லிட்டு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னவர் திருமூலர். அவர் சிவசிவ என்கிற தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதி தானே சொல்கிறாரா இல்லையா? அந்த சிவநாமத்தை சொல்லியே நம சிவாய சிவாய நம அப்படின்னு எப்படியோ மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னாலும் சரி. 3000 வருஷம் வாழ்ந்தார் யார்? திருமூலர். ராமநாமத்தை சொல்லி சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அப்போ நாமத்தினால நீண்ட ஆயுஷோடு வாழ முடியும். அது மட்டும் இல்லை, மோட்சத்தையும் அடைஞ்சான் அஜாமிளன். அஜாமிளன் பார்த்தா மோட்சத்தை அடைந்தான் பகவான் நாம சங்கீர்த்தனம். இந்த நான் கதை ப்ரொசீஜராக சொல்லலாம். அதை விட நம்ம இதில் உள்ள சாரத்தை சொல்லிடுவோம். சில மெயினான ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், முக்கியமான டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த அஜாமிளன் பார்த்தா நல்லா புரிஞ்சுங்க, சாணித்தியமான இடத்துல சொல்லலை, வேசினுடைய வீட்டில் சொன்னார். அதே சமயத்தில் பிள்ளை பகவான் நினச்சி சொல்லலை, பிள்ளை நினச்சி சொன்னான். ஆனால் பிள்ளை திரும்பி பார்க்கல, பகவான் திரும்பி பார்த்துட்டான். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு அவன் நாமத்தை சொன்னது பிள்ளையின் பேராக தான் நாமத்தை சொன்னான். ஆனால் விஷ்ணுதூதரால் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தரிசனம் கிடச்சிட்டு பாருங்கள். வைகுண்டவாசிகளை தரிசனம் பண்ணுற அதான் சாகர நேரத்தில் நாராயண நாம சொன்னால யமதூதர்லேயும் பார்த்தான், வைகுண்டவாசிகளையும் பார்த்தான். 2 பேரும் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. 2 பேருடைய சம்பாஷணை க்ஷணசங்கேன சாதுஷு, கொஞ்ச நேரம் தான் அந்த சத்சங்கம் கிடச்சி தான். அதனாலேயே அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு, விஷ்ணுதூதர் தரிசனம் கிடச்சதுனால ஆச்சரியப்பட்டு தன்னுடைய இந்த தவறான வாழ்க்கை, ஒரு கேவலமான அந்த வாழ்க்கையை நிந்தித்து கொண்டு மனசு வருத்தப்பட்டு, அந்த மனசு வருத்தன்றது என்னன்னா மீண்டும் இந்த தவறான வழிக்கு நான் செல்ல மாட்டேன் அப்படின்றது தான் நம்ம வருத்தப்படுறது. மன்னிப்பு கேட்டுட்டா போதாது. ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறோம். அந்த மன்னிப்பு எதுக்கு? ஆனால் மன்னிப்பு கேட்டது மறுபடியும் தப்பு பண்ணுறதுக்காக கிடையாது. இனிமேல் இந்த தவறை நம்ம பண்ணவே கூடாததால் தான் மன்னிப்பு கேட்குறோம். அப்போது எப்படின்னா மனம் வருந்தி உருகி அழுது தன்னுடைய பாபத்தெல்லாம் அறிக்கையிட்டு தன் பாபத்தெல்லாம் சொல்லி அஜாமலன் வருத்தப்படுறான். அந்த தான் சொல்கிறேன், தன் தவறான நாம் பண்ண தவறுகளை ஃபஸ்ட்டு நல்ல பகவான்களை தேம்பி தேம்பி அழுது புலம்பணும். அஜாமலன் கடைப்பிடிச்ச மாதிரி கடைப்பிடிக்கணும். அப்போ என் நாட்கள் இந்த நாராயணன்ற நாமம் எப்படி வந்தது மங்களகரமான? நான் அதுக்கு தகுதியே இல்லையே. நான் நரகத்துக்கல்லவா சென்று கொண்டிருந்தேன், விஷ்ணுதூதராக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டேன்னா இனிமேல் என்ன பண்ணணும்? ஒரு குருவை ஆசிரிக்கணும். அந்த குரு உபதேசமாக எனக்கு நாமம் கிடைக்கணும். அப்புறமா நான் அந்த நாராயண நாமத்தை நான் சொன்னதால் காப்பாற்றினா. அதை இப்போ என்ன பண்ண, ஒரு குரு ஆசிரித்து அந்த நாமத்தை அவர் சொல்கிற நாமத்தை ஆசிரித்து அது முறையாக நான் கடைப்பிடிச்சி அது பிறகு நான் வைகுண்டத்தை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கிடையாது. வயசு 88 வயசாகி போச்சு. இனிமேல் ஒரு குரு ஆசிரித்து அதை பண்ணி இதை பண்ணி நடக்காத விஷயம். கிடைச்சது ஒரு பிரயோஜனம். கிடைக்காத வரைக்கும் தான் நமக்கு என்ன உபாயம். கிடைச்ச பிறகு இனிமேல் ஒரு உடம்பெல்லாம் தீப்பத்தின்றவன் சேத்து தண்ணியாக தெளிந்த தண்ணியாக நான் பார்ப்பான், டக்குன்னு போய் விழுந்துருவான். அவன் உயிருக்கு போயிச்சா போதும்னு. அது மாதிரி பகவன் நாமா ஒன்று கிடைச்சிருக்கே ஒரு உபாயம் சொன்ன உடனே இனிமேல் நான் குருவை தேடுறேன், நான் நியமங்களை கடைப்பிடிக்கிறேன், நான் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நாராயண 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 நான் நியமங்களை கடைப்பிடிச்சா சொன்னதுனாலையா விஷ்ணுதூதர் காப்பாற்றினாங்க? வேசி வீட்டிலேருந்து சொன்னான், எந்த நியமங்களை கடைப்பிடிக்கலை. அதனால் நாமும் தன் மகிமையை வெளிப்படுத்தும். நீ உன்னுடைய சுத்தபத்தத்தை பார்க்காது, உன்னுடைய தகுதியற்ற தன்மையை பற்றி பார்க்காது. ஆனால் நாமும் தன் மகிமையை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் சொல்கிறார், வீரியமான உள்ள ஒரு மருந்தானது எப்படி வியாதிஸ்தனுடைய வியாதியை போக்கிடுகிறதோ அது ரொம்ப சக்தி உள்ள மருந்து.
இவன் வியாதி முத்தி போன வியாதி, அதுக்கு இது சரியாகுமானா? அதுக்காக தான் ஹெவி டோஸாக கொடுக்குறாங்க அந்த வியாதி மருந்து. இந்த மருந்து என்ன பண்ணால் எப்படிப்பட்ட வியாதியும் போய்க்கிறோம். அப்போது அப்படின்னா அவன் நோயாளிக்கு தான் மருந்து தேவை. நல்லா இருக்கணும் மருந்து தேவை, நல்லா இருக்கிறவனுக்கு மருந்து தேவையில்லை, நோயாளிக்கு தான் மருந்து தேவை. அது மாதிரி மகா பாபிகளாக இருக்கக்கூடிய ஜென்மாவை கரையேற்றிக்கணும், தன் பாவத்தை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த நாமா தேவை. அப்போ நாம ரகசியமானது சாதாரண பாவங்களை போக்குறதுக்காக கிடையாது, பாவத்தை மட்டும் போகிறது கிடையாது. இது மகா பெருமை வாய்ந்தது பகவான் நாமா, பகவானை விட வசதி அந்த பகவான் நாமா. அப்படிப்பட்ட ரகசியத்தை சுகாச்சாரியார் இங்கே எடுத்து சொல்கிறார், பரிசுத்துக்களை சொல்கிறார். இதை நான் சொல்லப்பா, பரமசித்தராகிய அகஸ்திய பகவானால் சொல்லப்பட்டது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாமத்தை எப்படி சொன்னார்? ஒரு குரு ஆசைக்கலை, குருவை நாமத்துக்கு குரு தேவையில்லை. அஜாமல பாக்கியானம் தான் சாட்சி. தன் நாக்களை எதர்ச்சியாக பகவான் அருளால் தான் எதா தத் விஷயா மதிகி, அவன் விஷயத்தில் பகவான் கவனம் செலுத்துறதுனால தான் அவன் மகா பாபிகள்னு பகவானுக்கு தெரியாதா? அவன் நாக்களை நாராயணன் நாமா அதுவும் கடைசி நேரத்தில் வரலாமா? பகவானுடைய கருணை யாருக்கு பொழியுன்னு சொல்ல முடியாது. இவன் நினச்சி பகவான் நாமத்தை சொல்ல, பகவான் நினச்சதுனால இவன் நாக்கில் நாராயணன்ற நாமம் வந்து தான் எதா தத் விஷயா மதிகி நாம வியாகரணம், அந்த நாமம் அவன் வாக்கில் வந்தது. அப்படி யார் வாக்கில் அனவரதம் ராம ராம் பகவான் நாமா வருதோ அவர்கள் பகவானால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். பகவானாலே ஆட்கொள்ளப்பட்ட பிறகு பகவானோட அருள் பெறத்துக்கு தானே குருநாதர் தேவை. இப்போ குருவை தேடி ஓடல அஜாமலன், நேராக கங்கை கரைக்கு போயிட்டான். நாம கீர்த்தனாதி விகின்னு பதம் இருக்காங்க, தொடர்ந்து உட்காந்தான். ராம நாராயண 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 நாராயண, அதை ஒன்றை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ ஒரு நம்பர் குருவை ஆசைக்கிறேன், அந்த குருவுக்கு போய் தீட்சை எடுக்கிறேன். அப்போ அதுக்கு சில நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், வெங்காயம் போட்டு விடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், சில நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை பண்ணணும் இது பண்ண நியம, சாப்பாடு கட்டுப்பாடு இது கட்டுப்பாடு, இதெல்லாம் தபசு பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப கஷ்டம். நாமத்தை பிடிச்சிருந்த அஜாமலன் எதையுமே கடைப்பிடிக்கலை. நான் அஜாமல பாக்கியானம், நான் ஆராஸ்கந்தத்தில் பாகவத பிரகாரம் பேசுகிறேன், நான் சாஸ்திரத்தை மீறி பேசலை, சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிறேன். என்னத்தை கடைப்பிடிச்சான் அஜாமலன்? நேராக பகவன் நாமத்தை எடுத்துட்டான். அதை போனால் கங்கை கரையில் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் உட்காந்தான். அனவரதும் அந்த நாராயண நாமத்தை ஜெபிச்சான். தன்னாலே இந்திரியங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சான், பிராணன் அடங்கி போச்சான், யோக சித்தி ஏற்பட்டுச்சான், அஷ்டமா சித்திகளும் கை வந்துடுச்சான். அப்படியே வருது, அங்கே போய் பாருங்கள். அவன் பிராணன் அடக்கணும்னா மனசு அடக்கணும்னா மனசை அடக்கலை, பிராணம் அடக்கலை. இவன் நாராயண நாம சொன்னான், அது அடங்கி போச்சு. அப்போது கீர்த்தனாதிபின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறமா நான் சொன்னேன் பிராணம் நடக்கணும், மனசு அடனா ஆசன ஜெயம் ஏற்படுது, பிராண ஜெயம் வருது, பின்னாடி வருது இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தன்னாலே ஏற்படும். நீ நாமத்தை மட்டும் சொல்லிகிட்டே வா, மற்ற குவாலிட்டிஸ்லாம் உனக்குள்ளே தன்னாலே பிரகாசிக்கும். இதுதான் அஜாமல பாக்கியானத்தினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா, பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வெறும் நாமத்தை பிடிச்சிக்கோ. நீ குருநாதர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இப்போ அவசரம், 88 வயசு ஆகி போச்சு. இனிமேல் நான் போய் குரு ஆசிச்சு தேவையில்லை. இதான் ரொம்ப ரகசியமானது. என்னென்னா, இது எதுவுமே தேவையில்லை அப்படின்றது தான் இதுக்கு ஒரு பியூட்டியே. அதனால தான் இது மேலே அலட்சியம் படுத்துகிறோம், பகவான் நாமத்து மேலே. இந்த நாமத்தை கெட்டியாக பிடிச்சின்னு ஒருத்தர் கூட வீழ்ச்சி அடைந்த சரித்திரமே கிடையாது. ஹரிதாஸ் தாகூர் எந்த குரு இடத்துல போய் உபதேசம் வாங்கினார்? ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தை எந்த குரு இடத்துல போய் உபதேசம் வாங்கினார் ஹரிதாஸ் தாகூர்? நான் கேட்குறேன். யாரோ எங்கேயோ கீர்த்தனை பண்ணி வந்தாங்களாம், அது காதலை கேட்டாராம், அதனால் அந்த நாமத்தை பிடிச்சிட்டாராம். அப்படி தானே சரித்திரம் வருது. ஏதோ மகாத்மாக்கள் கீர்த்தனை பண்ணி வந்தாங்க, அது கீர்த்தனை காதலை கேட்டுறது, காதலை சிரவணம் பண்ணுறோம் இல்லையா, யார் மூலமாகவோ அது காதல் விழுது இல்லையா, அதுதாங்க உபதேசம். அதுதான் உபதேசம். அதை பிடிச்சிக்கோ. அதை பிடிச்சிக்கிட்டார் யார்? ஹரிதாஸ் தாகூர். எந்த உபதேசமும் கிடையாது. ஒரு குருகளை போய் இப்போ ப்ரொசீஜராக இது பண்ணி வைஷ்ணவ தர்மத்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எந்த நியம நிஷ்டா அது இது எதுவுமே கிடையாது. தொடர்ந்து நாமத்தினாலேயே பாகவதம் படிக்கிறது, ராமன், அதெல்லாம் கிடையாது. 3 லட்சம் நாமம் உட்காந்து ஹரிதாஸ் தாகூர்
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அவ்வளோதான். நாமத்தை ஒன்று தான் பிடிச்சார் அவர். அதுக்கு பிறகு நாம சித்தி ஏற்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக நாம சித்தி ஏற்பட பிறகு அப்புறம் பாகவ தர்மத்தை பற்றி அங்கங்கே பேச ஆரம்பித்தார். பாகவ தர்மங்களை பற்றி பாகவ தர்மங்கள்லாம் அவர் கேட்க ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். மகான்கள்லாம் அவரை வரவேற்கிறாங்க. இந்த நாமாவானது அவர்களுக்கு அந்த காந்த சக்தியை உண்டாக்கிடும், அந்த தபஸ் சக்தியை உண்டாக்கிடும். அப்போ மிலேச்ச ஜாதியில் பிறந்திருந்தாலும் ஹரிதாஸ் தாகூர் அனவரதம் நாமத்தை சொன்னதுனால, அந்த நாமம் தன் மகிமையை வெளிப்படுத்துன்னு சொல்கிறதுனால, இவர் மிலேச்ச ஜாதியில் ஏதோ ஒரு பாவம் இருந்தது, மிலேச்ச ஜாதியில் பிறந்திருக்கா, இது போல் கஷ்டப்படுற, இது போல் வந்து கோயிலுக்கு கூட போக மாட்டாருங்க. பூரி ஜெகநாத் கோயில் பக்கத்துலேயே இருக்குது, போனோம் ஆனால் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவர் முஸ்லீம் அப்படின்றதுனால, முஸ்லீம்ன்றதுனால ஹரிதாஸ் தாகூரை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. கோயில் நான் அதனால பவித்திரம் இல்லாதவன், நான் போகக்கூடாது, அதனால் என்று தன்னை தான் ஒதுங்கியே இருப்பார். ஆனால் அனவரதம் என்னன்னா எதில் அதிகாரம்? இவங்களுக்கு பகவன் நாமத்தில் எல்லாருக்கும் ரைட்ஸ் உண்டு. அது கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதையா ஏ அந்நேச்ச பாபா எது உபாஸ்ரீ ஆசிரியா சுத்தியந்தி தசை. எந்த பகவானை ஆசிரித்த அந்த மகான்களை ஆசிரிச்சாங்களோ, அந்த மகாத்மாக்கள் வழியை கடைப்பிடிக்கிறாங்களோ, அந்த நாமத்தை பிடிச்சிக்கிறாங்களோ, அவங்களால சுத்தமாக அடைய முடியும். பகவானை ஆசிரித்து அந்த மகான்களை பிடிச்சிருந்தாலே இந்த எந்த ஜாதி அதுவும் முக்கியம் இல்லை. அவர்களுக்கு அனுஷ்டிக்கிற தர்மம் எதுனா ரகசியமானன்னா பகவான் நாமம். புரியுதா? அப்போது மகான்களை சேவிக்கிற அப்படின்லாம் இல்லை. ஹரிதாஸ் தாகூர் கதை வந்து வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா பகவான் நாமத்தை சேவித்தார். நாமம் ஒன்றத்தை மாத்தம் பிடிச்சிண்டு அதுக்கு பிறகு இந்த நாமம் அவர் பரிசுத்தமாகும் போது அப்போ பாகவ தர்மங்கள்லாம் பல பேரத்தில் பாகவத தர்மத்தை பற்றி சொல்கிறார், நாமத்துடைய மகிமையை சொல்கிறார். நாமத்துடைய மகிமையை குறைச்சி பேசினா உடனே அவரத்தில் கோவப்படுறாரு ஹரிதாஸ் தாகூர். அதெல்லாம் பின்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் சாதனையில் வெற்றி அடைகிறார் ஹரிதாஸ் தாகூர். தொடர்ந்து இரவும் பகலுமாக 3 லட்சம் நாமா ஒரு நாளைக்கு நான் இரவும் பகலும் சொல்லி ஆகணும். அந்த நாமத்தை 3 லட்சம் நாமம் தொடர்ந்து நாமத்தை சொல்ல 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 அவரை வந்து பிராமணர்கள்லாம் வணங்குறாங்க, வைஷ்ணவர்கள்லாம் வணங்குறாங்க. அவர் நாமாச்சாரியரா சைதன்ய மகாபிரபு அவருக்கு பட்டம் சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, எந்த நியம நிஷ்டா இது பண்ணுறது அது பண்ணுறது, ஒரு துளசி வச்சுட்டார், வழிபட்டார், சிம்பிளாக பண்ணார், அவ்வளோதான். எவ்வளோ எளிமையாக இருக்கிறோமோ அவ்வளோ பக்தி சிறப்பாக இருக்கும். ஜனம் கூட்டுறது, ஜனம் தன்னாலே வந்துடுச்சு அவருக்கு. அதை பார்த்து ராமச்சந்திரகான்னு ஒருத்தன் பார்த்து புறம்பட்டான் இவருக்கு வர ஜனங்களை பார்த்து. என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணல, நைட் அண்ட் டே நாமா சொன்னான், அவ்வளோ. துளசி மாடத்தை பிரதட்சணம் பண்ணால், துளசியை வளர்த்தான். ஒரு சின்ன தொட்டியில் துளசி வச்சுட்டார் அவர் ஹரிதாஸ் தாகூர். அப்பாடுக்கு நாமா சொல்ல ஆரம்பித்தார், நாமாச்சாரியர் ஆகிட்டார். அதுதான் அஜாமலன் செய்த விஷயந்தான் இவர் செய்தார். இவர் என்ன பண்ண, ஒரு குருவெல்லாம் ஆசிரிக்கலை, குரு உபதேசம்லாம் பெறலை. அப்பாடுக்கு நாராயண 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 நாராயணன். அதாவது அஷ்டமா சித்திகள், பிராணஜயம் ஏற்பட்டுச்சு, மனோஜயம் ஏற்பட்டுச்சு, எல்லா தன்மைகளும் ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணார் அவர் பகவான் அடையத்துக்கான தகுதியுடையவர் ஆனார் அஜாமலன். முன்பு காண்பிச்ச அதே விஷ்ணு தூதர்கள் காப்பாற்றின அதே விஷ்ணு தூதர்கள் மறுபடியும் அந்த விமானத்தை கொண்டு வந்தாங்க. அஜாமலன் அந்த விமானத்தில் ஏறி போனான் அப்படின்னு சரித்திரத்தை பார்க்குறோம். அப்போது அஜாமல வாக்கியனப்படி பிரகாரம் பார்த்தா எந்த குருவும் ஆசிரிக்கலை, நாமம் தான் குருவாக இருந்தது அவருக்கு. பகவானே தான் அனுகிரகம் பண்ண மாத்திரம் அந்த நாமத்தை மாத்திரம்தான் பிடிச்சிட்டார். நாமத்தினால் அவருக்கு மோட்சமும் அதே ஜென்மத்தில் கிடைச்சிது. அஜாமலுக்கு இன்னொரு ஜென்மம் கிடையாது. அப்போது இந்த நாமமானது மகாபாதகங்கள் எல்லாம் கூட போய்கிடுமா. பிரம்மக்னகா, பிராமணை வதம் செய்தவன், குருபத்தினிடத்தில் விபரீதமாக பழகினவன், நண்பர்களுக்கு துரோகம் பண்ணவன், இன்னும் அந்நியச்ச பாபா, இன்னும் மற்ற பாவங்கள், தங்கத்தை திருடினவன், பிராமண வதம் பண்ணுறது மகாபாவம், பிரம்மஹத்தி தோஷம், அதெல்லாம் கூட எப்படிப்பட்ட மகாபாபி இதை விட பெரிய பாவங்கள் பண்ணவன், இன்னும் என்னென்ன பாவம்லாம் இருக்கோ, அந்நியச்ச பாவம்னா இன்னும் என்னென்ன பாவம் பண்ணணும், அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு உபாயம் என்னென்னா பகவன் நாமத்தை, நாராயணா நாமத்தை சொல்வது தான் ஒரே வழி. இந்த நாராயண நாமத்தை தான் பிரகலாதன் கடைப்பிடிச்சார். இந்த நாராயண நாமத்தை சொல்ல 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 அது தன் மகிமையை வெளிப்படுத்தும்.
நீ போய் இனிமேல் போய் ஒரு மகான்களை போய் தேடி போனோமோ, சித்தர்களை தேடி போனோமோ, மகாத்மா யோகிகளை தேடி போனோமோ, ஞானிகளை தேடி போனோமா, இல்லை நான் குருவை ஆசைக்கணுமா, எதுவுமே தேவையில்லை. உனக்கு கிடைச்சதில்ல, இதை பிடிச்சிக்க உறுதியா, உனக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். மோட்சமே கிடைச்சிடணும் போது அதுக்கு கீழே தர்மார்த்த காமங்கள் கிடைக்காதா? நீ எதுவும் பாகவதம் படிக்க வேணாம், ராமாயணம் படிக்க வேணாம், எதுவும் படிக்க வேணாம். நாமா ஒன்று இருக்கு இல்லையா, இதை ஒன்றை பிடிச்சிக்கோ, இதை மட்டும் ஜெபிச்சினர். அஜாமலன் என்ன பண்ணான்னா, பாகவதம் படிக்கல, ராமாயணம் படிக்கல, அவன் பாட உட்காந்து நாராயணன் நாமத்தை சொன்னான். அவனுக்கே எல்லாமே அஷ்டமா சித்திகள் எல்லாம் கைகுடிச்சு அந்த இடத்துல அதே ஜென்மத்தில் தொடர்ந்து நாமா சொல்லி வைகுண்டத்தில் விமானம் வந்துடுச்சு, ஏறி போயிட்டான். சரித்திரத்தை படித்து பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க கதையில், அந்த நாராயண நாமம் நாமகரணம் பண்ணுறதுக்கு யாரோ பிராமணர் வந்தார், அந்த பிராமணர் நாமகரணம் பண்ணார் அஜாமனுடைய பிள்ளைக்கு, அதனால் அவனுக்கு நாராயணன் பேர் அதெல்லாம் எனக்கு மொத்தம் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. ஏன்னா பாகவத பிரகாரம் பிரமாணம் கிடையாது. வேறு எதுலேயே பிரமாணம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. மொத்தம் பாகவத பிரகாரம் பார்த்தா அந்த நாராயணன்ற பிள்ளை இருக்கான் இல்லையா, அஜாமனுடைய கடைசி பிள்ளை, அவனுக்கு நாமகரணம் பண்ணதான் எங்கேயுமே வரல. பாகவத பிரகாரம் பார்த்தா இல்லை. ஏன்னா இவனே பிராமணன் தான், பிராமண குலத்திலேருந்து பிராமண குலத்திலேருந்து தான் தவறிட்டான். இவன் என்னென்னா பிறக்கும் போதே இவன் சூத்திரனாக பிறக்கலை, ஒரு பாவியாக பிறக்கலை, நல்ல குலத்தில் பிராமண குலத்தில் பிறந்தவன் தான். அதனால் இவனுக்குள்ளே அந்த சம்ஸ்காரம் இருக்கும். எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கான், அப்பா அம்மா சேவை செய்திருக்கான், எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கான், வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கான், நல்ல இவனே பகவத் பக்தன் தான். தவறிட்டான், இந்த வேசியினால் தவறிட்டான் அஜாமலன். அதனால் அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்குள்ளே அந்த வாசனை இருக்கும். அதனால் அவன் நாராயணன் பேர் வச்சுருக்கான் பிள்ளைக்கு. வேறு 9 பிள்ளைங்க பேர் என்னென்ன பேரே வச்சுருக்கான். அந்த பிள்ளைங்களாம் இல்லை, அவனுக்கு பேர் என்ன பேர் வச்சுருக்கான்னு தெரில. ஆனால் கடைசி பிள்ளை தான் கூட இருந்தான், ஆனால் அவன் பேர் நாராயணான்னு பேர் வச்சுருக்கான். அவன் ஏன்னா பிராமண குலத்துலேருந்து வந்தவன், அவனுக்கு அந்த தெய்வீக சம்ஸ்காரங்கள் இருக்கும், அவனுக்கு இல்லாமல் போகாது. புரியுதா? பகவானை வழிபட்டுருப்பான், அந்த சம்ஸ்காரத்தில் அவனுக்கு நாராயணன் பேர் வச்சுருக்கான் பிள்ளையே. புரியுதா? அப்படி ஒன்றா இருக்கலாம். இப்போ வேறு சாஸ்திரங்களை சொல்லியிருக்க, வேறு எது சொல்லியிருக்கேன்னா பாகவத பிரகாரம் சொல்கிறேன். பாகவத பிரகாரத்துக்கு பிரமாணம் இல்லை. யாரோ ஒரு பிராமணர் வந்தார், அவர் தான் நாமகரணம் பண்ணி வச்சார், கடைசி பிள்ளை பேர் நாராயணன் பேர் வச்சார். அதை வச்சு அவன் ஜென்ம கரையேறட்டும் ஏதோ அனுகிரகம் பண்ணதா ஏதோ வேறு ஏதோ கதை சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியல, நம்ம போய் அதை பார்க்கல. மொத்தம் அஜாமல வாக்கியான பிரகாரம் பார்த்தா அஜாமலனே தான் அந்த பேரை வச்சுருக்கான். யாருக்கு? கடைசி பிள்ளைக்கு நாராயணன். ஏன்னா பிராமணத்துலேருந்து தானே தவறிட்டானே தவிர, அவன் பிறக்கும்போது பாவியாக பிறக்கலையே, சண்டாலனாக பிறக்கலையே, பிராமண குலத்துலேருந்து பிறந்தவன் தானே. அப்போ அவன் வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணால் எவ்வளோ பகவன் நாமத்தை சொல்லியிருப்பான், எவ்வளோ பகவனை அர்ச்சனை பண்ணியிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பாகவதனாக தானே இருந்திருக்கிறான், ஒரு பக்தனாக தானே இருந்திருக்கான், அப்பா அம்மாவுக்கு அப்படி சேவை செய்திருக்கானே. அப்படின்னும் போது அந்த நாமம் அவனுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது, அவனுக்கு பரிச்சயம் இல்லாத விஷயம் கிடையாது, அவனுக்கு பரிச்சயம் உள்ள விஷயம் தானே. அதுதான் அவன் பேராக வச்சுருக்கான். அந்த நாராயண நாமம் தெரியாமல் முன்னாடி சொல்லியிருக்கான் சின்ன வயசில். வேசினால் தானே கெட்டு போனான். அதனால் அந்த வாசனையினாலேயே, அந்த வாசனை பலத்தினாலே அவன் நாராயண நாம பிள்ளைக்கு பேரை வச்சுருக்கான். அதை தான் அவன் கூப்பிட்டான். அது கட்சியில் அதுதான் அவனை காப்பாற்றுச்சு. அதனால் நாமத்துக்கு குரு கூட அவசியம் இல்லை. அஜாமலன் நாராயண நாமத்தை படிச்சுட்டான், தொடர்ந்து பகவான் நாமத்தை சொன்னான், கரையேறிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். இது அப்போ யம தர்மராஜா சொல்கிறது தான் ரொம்ப பியூட்டி. என்னென்னா யம பயம் தான் எல்லாருக்கும் போடும். அவள் யம தர்மராஜாவே சொல்கிறார், நான் உங்களை பிடிக்கும், நீ நாமா சொல்கிறீங்களா, நாராயண நாமா, நீ ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களா, ராமராமான்னு சொல்கிறீங்களா, உங்களை நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவரே வாண்டடாக வாலண்டியர் என்ன பண்ணுறாரு, சரணாகதி அடைகிறார் நாமத்துக்கு. அப்படி நாமா சொல்கிறவங்கள பார்த்தா நான் பயப்படுறேன், என் விஷ்ணு என்னுடைய தூதர்கள்லாம் பயப்படுவாங்க. உங்கள் பக்கம் சொப்னத்துலேயோ யமனையோ யம தூதர்களையோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இதே அஜாமல வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நாமா என்ன பண்ணா, எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நாமா உன் பிரார்த்தனைகள், இகலோக ஆசைகள் எல்லாமே இந்த நாமத்தை நிறைய சொல்லி பாருங்கள். நாமத்தை இரவும் பகலும் சொல்லி பாருங்கள். அவரில் பெரிய இந்த நாமா எவ்வளோ மகாத்மாக்களை உண்டு பண்ணியிருக்கு. ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் ராம நாமத்தினால சித்தி அடைஞ்சார். ஸ்ரீ தியாக பிரம்மம் சொல்லக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் ராம நாமத்தினால் சித்தி அடைஞ்சார். சமர்த்த ராமதாசர், பத்ராச்சல ராமதாசர், துளசிதாசர், வால்மீகி,
வால்மீகி ராமநாமத்தினால் சித்தி அடைஞ்சார். இப்போ நான் சொன்னதெல்லாம் ராமநாமத்தினால் சித்தி அடைஞ்சவங்க. அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிச்சு ஹரிதாஸ் தாகூர் அப்படிப்பட்ட நாம ஆச்சாரியராக ஆனார். சிறந்த உயர்ந்த ஆச்சாரிய தன்மையில் அவர் இடம் பெற்றார். ஜாதி முக்கியம் இல்லை. அப்போ அந்த ஜாதியெல்லாம் போக்கிடும். அந்த ஜாதி இழிவான நிலையெல்லாம் போக்கி நம்மளை உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து வைக்கிறது இந்த நாமம். இந்த நாமம் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வச்சு பகவான் யோகிராம் சுரத்குமார் அனவரதும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு ஜெபிச்சு அவரை வடநாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் வாசம் செய்து அந்த நாமத்தினால எவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்கார். அவர்களை வர பக்தர் இல்லை. அவர் நாமத்தை சொல்லி யார் யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொல்லி ராமநாமத்தை சொல்லி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராமநாமத்தை சொல்லி அனவரதமும் அவர் பப்பா ராமதாஸ்கிலேருந்து உபதேசம் வாங்கி அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நாமத்தை உபதேசம் அந்த பப்பா ராமதாஸர் வந்து அவருடைய அப்பாவே உபதேசம் பண்ண அந்த நாமத்தை ஜெபிச்சு அவர் சித்தி அடைஞ்சு அவருடைய சிஷ்யராகிய இந்த யோகிராம் சரத்குமார் அந்த ராமநாமத்தை வாங்கி தொடர்ந்து நாமத்தை ஜெபிச்சு பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லி சொல்லி அதனால் அவருக்கு சித்தி உண்டாகி இப்போ என்னாச்சுன்னா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு பகவன் நாம ராமநாமா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்ல வேணாம். நீ யோகிராம் சரத்குமார் இவருடைய நாமத்தை சொன்னாலே எத்தனையோ பேருக்கு ஆபத்துக்கள்லேருந்து பெரிய பெரிய ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றிருக்கு. பகவன் நாமத்தை சொல்ல வேணாம். பகவன் நாமத்தை சொன்னவங்களுடைய நாமத்தை சொன்னாவே போதுமா. இதுதான் பகவத்கீதையில் பகவான் வந்து என்னன்னா பிரதிஜை பண்ணி சொல்கிறான். நமே பக்த பிரணஷ்யதி பிரதிஜானிஹி, என் பக்தன் நாசத்தை அடைய மாட்டான் என்று உன்னுடைய பக்தன் அர்ஜுனை பார்த்து சொல்கிறான். அர்ஜுனா, உன்னுடைய பக்தனே நாசத்தை அடைய மாட்டான் என்று நீ சத்தியம் பண்ணி சொல்லு. அப்போ பகவானை வழிபட வேணாம். பகவானை வழிபட்ட பகவன் நாமத்தை சொன்ன அந்த பக்தருடைய நாமத்தை சொல்கிறதுனாலே இவனுடைய தவறுகள் எல்லாம், இவனுடைய பாவங்கள், இவனுடைய ஆபத்துக்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாமே விலகி இருக்கு. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு பாடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் விலகி இருக்குது தெரியுமா? எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட்டு எவ்வளோ ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க, எவ்வளோ நோய்கள்லேருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆக வேண்டிய ஒரு இடத்துல அப்படியே சரிஞ்சு விழுற ஒரு பள்ளத்தில் அந்த வண்டியானது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. யாரோ பிடிச்சி நிறுத்தின மாதிரி. அப்புறம் பார்த்தா ஒரு லாரியில் பின்னாடி வந்து ஜனங்க வந்து அந்த காரை மறுபடியும் வெளியேற்றி காப்பாற்றிருக்காங்க. இதனால் யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொல்லி, அந்த நாமத்தை சொன்னவங்களுடைய நாமத்தை சொல்லி, அப்படின்னா அந்த நாமத்தை சொல்லி அவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துக்குது, கஷ்டங்கள், கடன் துன்பங்கள் எல்லாமே சரியாக இருக்குது. அதே சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்த ஒரு விஷயம் வந்து அந்த யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொல்லி அந்த ஆப்ரேஷனுமே பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே சரியாக போச்சு, க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அவங்க உடலில் வியாதி குணமாயிருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமாக நடந்த அதிசயங்கள். அப்போ அந்த மகாத்மா பேரை சொன்னதுனாலேயே உங்களுக்கு இவ்வளோ தன்மைகள். அப்போது அது மாதிரி தான் ஹரிதாஸ் தாகூர் வந்து நாமாச்சாரியார், அவரை நினச்சிக்கிட்டாலே நமக்கு நாம சித்தி ஏற்படும். யோகிராம் சரத்குமார் இவங்க நாமத்தெலாம் சித்தி அடைஞ்சவங்க. பப்பா ராமதாஸ் இவங்களாம் பகவன் நாமத்தை சொல்லியே சித்தி அடைஞ்சவங்க. சேஷாத்ரி சுவாமிகள், திருவண்ணாமலை உள்ள மகாத்மாக்களே பார்த்தா நிறைய சித்த புருஷர்கள். அது மட்டும் இல்லை, நாம் பார்த்தா இந்த நாமத்தினால எவ்வளோ பேர் மகாத்மாக்கள், இன்னைக்கு துக்காராம் தாசர், புரந்தரதாசர், துக்காராம் நிறைய மகாத்மாக்கள் சொன்னால் எல்லாம் நாமத்தை பிடிச்சிட்டு தான் எல்லாமே அந்த உன்னத ஸ்தானத்தை அடைந்தார்கள். மகாராஜன் ஸ்ரீ சத்குரு முரளிதாச சுவாமிஜி, ஸ்ரீல பிரபுபாதா எல்லாம் நாமத்தினால்தான் வெற்றி அடைஞ்சாங்க. அவங்களாம் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தார்கள். அப்போது ஸ்ரீ அண்ணா இந்த நாம தான் விட்டல்தாஸ் மகாராஜ், இன்றைக்கி இருக்கிற மகாத்மாக்கள், வாழும் மகாத்மாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த நாமத்தை ஒன்று பிடிச்சிக்கோ, அவன் வாழ்க்கை தன்னாலே பிரகாசிக்கும் அப்படின்றதுக்கு இவ்வளோ பிரமாணங்கள், கோடிக்கணக்கான பிரமாணங்கள், கோடி மகாத்மாக்கள் இருக்காங்க பிரமாணங்கள். நாராயணா என்னும் நாமம், குலசேகர ஆழ்வார்லாம் ராமநாமத்தை சொல்லி சித்தி அடைஞ்சார். அது மாதிரி பகவன் நாம பக்தர் அவர். அதுபோல் எவ்வளோ மகாத்மாக்கள் நாமா சொல்லி தான் சித்தி அடைஞ்சிருக்காங்க. இது அஜாமிள வாக்கியம் தான் இதுக்கு ஆதாரம் ஃபஸ்ட்டு.
அதுக்கு பிறகு பல மகாத்மாக்கள் அந்த வழியை பின்பற்றினார்கள். அந்த அஜாமல பாக்கியத்தை அப்படியே நம்பினாங்க. எந்த குருவும் ஆசைகளை நாமத்தை பிடிச்சிட்டு அவர்கள் குருவானார்கள். நாமத்தை ஜெபிக்கிறவங்க குருவாயிட்டான். நாம ஆச்சாரியர் ஆகிட்டார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிச்சு. யார்? ஹரிதாஸ் தாகூர். நீங்கள் உக்காந்து இரவும் உங்களுக்கு பிரச்சனை தீரணும்னா சிரமப்படணுங்க. சிரமம் பட்டால் தான் நம்ம பாபங்கள் கழியும். நீங்கள் இப்போது 10 நாமா சொல்லணுன்னா 10 நாமா சொல்லணுன்னா கஷ்டமாக, 10 நாமா சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். 100 நாமா சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். 1000 நாமா சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. லட்ச நாமா சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டம். கோடி நாமா சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி நாம அகண்டமாக சொல்லும்போது தொண்டை வத்துற அளவுக்கு நாம சொல்லி அப்படியே சாப்பிட இல்லாமல் தண்ணி இல்லாமல் அகண்டமாக நாம சொல்ல 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 நீங்கள் என்ன பண்ணி எவ்வளோ சிரமத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த சிரமங்களானது நம்ம பாவத்தை போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். சிரமங்களானது நம்ம பாவத்தை போகும். அப்போ தொடர்ந்து அகண்டமாக நாம சொல்லும் போது நாமத்தில் மனசு ஒருமுகப்படும். அது மட்டும் இல்லை, நாம இது உன் சாதனை. சமத்படுறதோ அல்லது ஒருமுகப்படுறதோ இது உன் சாதனை. அதனால் பாவத்தை போக்கிக்கிறீங்க. ஆனால் நாம தன் மகிமையை வெளிப்படுத்தும். நாம எப்படி மகிமை வெளிப்படுத்தும்னா உன் பாவத்தையும் போகும், உன் அதுக்கப்புறமா என்னென்னா அது தன் சொரூபத்தை, அந்த பாவ களங்கம் இருக்கு இல்லையா, அந்த களங்கம் விலக 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 அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாமம் தன் சொரூபத்தை பிரகாசிக்க செய்ய போகிறது. அப்படி பிரகாசிக்க செய்யும்போது நெருப்பை தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் அஜ்ஞானாத் உத்தம ஸ்லோக நாமயத்து சங்கீதத்தும் அகம் பும்சம் ஏதோ நல்ல அப்படின்ட்டு பதம் இருக்குது. அதாவது பகவன் நாம நெருப்பு மாதிரி அது தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுட்டுடும். இது சாங்கத்தியமாக சொன்னாலும் சரி, பரிகாசமாக சொன்னாலும், ஏளனமாக சொன்னாலும் சரி, வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு மொத்த பாபத்தையும் பாபத்தை போகன்னு சொல்கிறேன். ஏன்பா என் ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்கிறேன், இவர் நான் பாபத்தை போகணும்னு சொல்கிறாரு. பாபம் போனால் தான் உன் பிரார்த்தனை நிறைவேறும். பாவம் கலங்கம் இருக்கிற வரைக்கும் உன் பிரார்த்தனை புண்ணிய கர்மாக்கள் பாவிகளால் பண்ணால் கூட அந்த புண்ணிய கர்மா நிறைவேறாது, பலன் கொடுக்காது. அப்போ நீ சிரமப்படணும், சில தபஸை கடைப்பிடிக்கணும். இது கூட தபஸ் தான். கொஞ்ச நேரம் நாம சொன்னால் ஈஸியாக தான் இருக்குது. நாம ரொம்ப ஈஸின்னு எல்லாமே சொல்லிடுறோம். ராமராமன் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான. நீ ஒரு நாம 10 நாமா சொல்லிட்டு ராமநாமா சொல்லிட்டுன்னு சொல்லக்கூடாது. நீ அகண்டமாக உன் காரியம் நிறைவேற வரைக்கும் தொடர்ந்து நாமா சொல்லிகிட்டே இருக்கணும். உனக்கு பிரச்சனை தீர்ந்தமா வேணாமா, நோய் குணமானுமா வேணாமா, அப்போ அகண்டமாக நாமா சொல்லு. வேறு எதையும் வச்சுக்காத. நான் அந்த உபச்சாரம் பண்ணுறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறேன், அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு தானே இந்த சுகர் பரிஷத்துக்கு உள்ள சம்பாஷணையே. பரிகாரம் பண்ணுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறோம். தீர்த்த யாத்திரை போகிறேன், க்ஷேத்திர யாத்திரை போகிறேன், பாத யாத்திரை போகிறேன், அது யாத்திரை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், நான் கிரிவலம் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், திருப்பதி பாத யாத்திரை போகிறேன். இதெல்லாம் பரிகாரங்கள் தானே. இதெல்லாம் பரிகாரங்கள்லாம் வேண்டாம் தானே சொல்லியிருக்கு. இதெல்லாம் பரிகாரங்கள் பண்ணாலாம் கூட பிரச்சனை சால்வ் ஆகும், பிரச்சனை சால்வ் ஆகும். அதெல்லாம் லேட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா அடுத்தது தபசு யோகம் பண்ணுறேன், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறேன், விரதங்கள்லாம் இருக்கிறேன், அதெல்லாம் கூட வேணாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ தீர்த்த யாத்திரையோ க்ஷேத்திர யாத்திரையோ நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களே, பக்தி விஷயமாகவே வச்சுக்கிறேன், பக்தி விஷயமாகவே சொல்கிறேன். இவ்வளவு தேவையில்லை. எங்கேயும் ஓட வேணாம், அலைய வேணாம். உட்காந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து 24 hours நாமா சொல்லினே வாங்க. உங்களுக்குள்ள ஃபஸ்ட் கிளாஸான பவர், ஒரு அந்த புவி ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு சக்தி உனக்குள்ள, அந்த காந்த சக்தி உங்களுக்குள்ளே உருவாகுதா இல்லையா பாருங்கள். பிரமாணங்கள் எக்கச்சக்க பிரமாணங்கள் காட்ட முடியும். நாமத்தினால்தான் சாதிச்சாங்களே எல்லாமே. நாமத்தை விட்டுட்டு வேறு எதை செய்தாலும் சாதிக்க முடியாது. நீ பாகவதமே படி, நாமா நிறைய சொல்லுங்கள். நாமா சொல்கிறவங்க தான் அந்த பாகவத்தில் பக்தி உண்டாகும், ராமாயணத்தில் பக்தி உண்டாகும், எல்லாமே சாதிக்க முடியும். உலக ஆசைகளை பெறணுன்னாலும், அதே சமயத்தில் மோட்சத்தை அடையினாலும் நாமா தான். எப்போ உடனே கூப்பிடக்கூடியதுனால ராமா அப்படின்னு கூப்பிட்றது ரொம்ப ஈஸி. டக்குன்னு கூப்பிட்டா பகவான் காப்பாற்றுவோம். ஆபத்து காலத்தை நகி ரக்ஷதி துக்குங்காரண, துக்க காலத்துக்கு வேறு எதுவும் பஜ கோவிந்தம் கோவிந்தா அப்படின்னு ஆபத்தில் திரௌபதி கூப்பிட்ட உடனே காப்பாற்றுச்சு. எதுதானா இப்போ யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், நான் தீர்த்த யாத்திரை போகிறேன்னு அதெல்லாம் பண்ணி பரிகாரம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை.
88 வயசாகிடுச்சு அஜாமலனுக்கு. இனிமேல் குரு ஆசிக்கணும், நான் அதெல்லாம் பண்ணணும், நியம நிஷ்டைகள்லாம் கடைப்பிடிச்சி அப்போ தான் நாமா சொல்லணும், அதெல்லாம் ஒரு முறையாக சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. டைம் இல்லை. டக்குன்னு உட்காரு. சுத்தபத்தம் வேணாம், இதுக்கு பல்லு தொழுக வேணாம், குளிக்க வேணாம், எதுவும் வேணாம். உட்காந்து நாமா சொல்ல தொடர்ந்து 24 hours இடைவிடாமல் நாமா சொல்லிகிட்டே இரு. ஆமாம், சொல்லிகிட்டே இரு. நான் தீர்த்த யாத்திரை, நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் அந்த வசந்தோத்சவம், அது இந்த டோலோத்சவம், அது இது ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதெல்லாம் வேணாம். நீ அந்த கல்யாண ராதா எல்லா புண்ணியத்துடைய பலனையும் நீ இங்கே சொல்கிற நாமமே கொடுத்துரும். உங்கள் வீட்டில் சொல்கிற நாமத்துமே கொடுத்துரும். அப்போது நாமத்தினால் சித்தி அடைஞ்ச எவ்வளோ மகாத்மாக்கள் இப்போ நான் சொன்னேன். போதேந்திராலேருந்து சமத்த ராமதாசர், துக்காராமதாசர், எவ்வளோ மகாத்மாக்கள் நாம 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 கீர்த்தனத்தினாலே முக்தி பெற்றார்கள். தியாகராஜ பிரம்மம், தியாகராஜ சுவாமிகள், பகவன போதேந்திர, ஹரிதாஸ் தாகூர், அவள் பகவன் நாமா நாமா நாமா. சைதன்ய மகாபிரபுவே இந்த நாம சங்கீர்த்தனத்தை தான் பிரகடனமாக உலகம் முழுவதும், இந்த பாரத தேசம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். அது உலகம் முழுவதும் கொண்டு போனது ஸ்ரீல பிரபுபாதா. இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ. மற்ற எந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாமா சொல்ல நாக்கில் நாமா வர்றது குவாலிட்டி மட்டும் இருந்தால் போதும். நீ தப்பு பண்ணால் கூட உனக்கு காப்பாற்றிடும். நீ குற்றமே இழைத்தவனாக இருந்தாலும் உனக்கு தான் மவுசு அதிகம். குற்றமே செய்யாதவனாக இருந்தாலும் பகவன் நாமா சொல்லலை அப்படின்னா அவனுக்கு மவுசு கம்மியாக இருக்கும். நீ குற்றமே செய்தவன் பார்த்தா அதுவும் ஜாதியில் தாழ்ந்தவன், நீ ஆச்சார அனுஷ்டானம் கடைப்பிடிக்கலாம், ஆனால் நாமா சொல்கிற தொடர்ந்துன்னா உனக்கு தான் மரியாதை அதிகமாக இருக்கும். குற்றமே செய்யாத நல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் நல்லா பாகவத பாராயணம் பண்ணுறான், நல்லா தான் பாகவத பாராயணம் பண்ணுறான், நல்லா உபன்யாசம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஆனால் அவனுக்கு கிடைச்ச மகிமையோட நாமத்தை மாத்திரம் பிடிச்சிருந்தா அவனுக்கு பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, எதுவும் தெரியாது, நாமத்தை மட்டும் தொடர்ந்து சொல்கிறான்னா அவனுக்கு தான் மவுசு அதிகமாக இருக்கும். நாம சொல்கிறவனுக்கு தான் மவுசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு தான் எங்கே போனாலும் பெருமை இருக்கும். அவனுக்கு தான் மரியாதை எல்லாமே இருக்கும். இதுதான் ஹரிதாஸ் தாகூருக்கு நடந்தது. அவர் பாகவதம் ராமாயணம் அவர் என்ன பண்ண அனவரதம் 3 லட்சம் தொடர்ந்து நாமா சொன்னார். அவர் பாகவத ராமாயணம் அப்போ நாமத்தை சொன்னவங்களுக்கு தன்னாலே ஞானம் உண்டாயிடும். அவங்களுக்கு பாகவத ராமாயணம் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கேயாவது பாகவதம் கேட்பாங்க. மகான்களுடைய உபன்யாசம் நடக்கிற இடத்துல காற்று வாக்க அவங்களுக்கு காதில் விழுந்துடும் அந்த பாகவத ராமாயணம். அவங்களுக்கு பகவானுக்கு எப்படியாவது தெரிய வச்சுடும். தன்னாலே அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். பாகவத ஞானம், ராமாயண ஞானம், எல்லா வேத சாஸ்திரங்களுடைய ஞானம் அவங்களுக்கு தன்னாலே பிரகாசிக்கும். அவங்களுக்குள்ள அவன் நாமத்தை மட்டும் பிடிச்சிட்டா போதும். மற்ற தன்மைகள் எங்கே நடக்கிற விஷயமும் அவங்களால் சொல்ல முடியும். யார் மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும். யார் எந்த பிரார்த்தனையோடு எத்தவங்களும் வந்திருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்ல முடியும் அவங்களால. யார் எந்த தவறோடு வந்திருக்காங்க, யாரோ நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காங்க, எல்லாமே அவங்களால அந்த மகாத்மாக்களால் சொல்ல முடியும். நாமத்தை மாத்திரம் சொன்னவங்களுக்கு இந்த எல்லா சித்திகளும் அவங்களுக்கு உண்டாகும். அவங்களால இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது. அவங்களால நிறைவேற்றிக்க முடியாத ஆசைகளே கிடையாது இந்த உலகத்தில். இகலோக சௌக்கியங்கள், பரலோக சௌக்கியம் எல்லாத்தையுமே அவங்களால அடைய முடியும். வெறும் நாமத்தை மாத்திரம் பிடிச்சதுனாலே இவ்வளோ கேரண்டியாக இருக்குது. அச்சமூல பாக்கியமே பிரமாணம். மோட்சமே கிடைச்சதுன்னா அது எப்படி கிடைக்கும்? கிடைச்சிட்ட பிறகு எப்படி கிடைக்கும் கேட்டிருந்தா எப்படி? அதான் பழம் கிடைச்சாச்சு, கையில் பழம் கிடைச்சிச்சு, பிரமாணம் இருக்குது அஜாமலன். அப்போ தர்மார்த்த காமம் நிறைவேறாதான் மோட்சமே கிடைக்கும் போது அப்போ எல்லாமே நிறைவேறும். நாமத்தை சொன்னவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ நாமத்தை மாத்திரம் அவனுக்கு எந்த சுத்தபத்தம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், எந்த நியம நிஷ்டைகள் கடைப்பிடிக்க வேணாம், எங்கேயும் ஓட வேணாம், எந்த குருவும் ஆசிரிக்க வேண்டாம். அவனுக்கு கிடைச்ச ஒரு நாமம், பிடிச்ச நாமம், அதான் சொல்கிற பிரிய நாம கீர்த்தியா 11 ஸ்கந்தத்தில் சொல்கிற பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணு, அது போதும். அது நைட் அண்ட் டே பிடிச்சிக்கோ, ஜெபி, வேறு ஒன்றுமே தேவையில்லை. இது உன்னுடைய எந்த சங்கல்பத்தையும் நிறைவேற்றும். எதனால் நம்ம சங்கல்பங்கள்லாம் நம்ம பகவான்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், எதனால் நம்ம சங்கல்பங்கள்லாம் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பாவம் தான் அது தடை பண்ணி வச்சுருக்கு. நம்ம சங்கல்பம் பண்ணால் அது பிரார்த்தனை பலிக்காமல் இருக்கிறதுனால நம்ம பண்ண பாவம். அந்த பாவம் கலங்கள் போகிறதுக்கு தானே நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். அந்த பாப கலங்களை போகிறதுக்கு தானே நாம சொல்கிறேன். இப்போவும் பிரார்த்தனை பலிக்கும். அப்போ சில பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறலை அப்படின்னா அப்போது ஆவர்த்தி அதிகமாக பண்ணணும்னு அர்த்தம். ஒன்று திருட விஸ்வாசத்தோடு நாம சொன்னால் சீக்கிரம் பலன் கொடுக்கும். திருட விஸ்வாசம் உனக்குள்ளே விஸ்வாசம் மந்த விஸ்வாசமாக இருக்குது, உனக்கு விஸ்வாசம் திருடமாக இல்லை அப்படின்னா உனக்கு குவாலிட்டியாக உன்னால் ஜெபிக்க முடியல பகவான் நாமனா, குவான்டிட்டி அதிகரிக்கணும். அப்போ நாம அதிகரிக்கணும். நாம
அதிகமாக நாம் ஆவர்த்தி பண்ணணும். நிறையா 1 ஹவர் சொல்கிறத 2 ஹவராக சொல்லு, 3 ஹவராக சொல்லு. உனக்கு காரியம் நிறைவேறணுமா வேணாமா, உனக்கு பலன் கிடைக்கணுமா வேணாமா, அப்போ தொடர்ந்து நாமா சொல்லு. வேறு யாருக்களையும் வச்சுக்காத. அதே சமயத்தில் 10 நாமா சொல்லாத, ஒரே நாமத்தை ஜெபி. 10 நாமம் ஜெபிக்கூட, ஒரே நாமத்தை ஜெபி. இவன் என்ன பண்ணான், நாராயணநாமா வசதியா கேசவ நாம வசதியா அப்படின்னு அஜாமில் ஆராய்ச்சி பண்ணி தான் கிடைச்சிது. இந்த நாராயணநாமா தான் என் உயிரை காப்பாற்றுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நான் நாராயணநாமத்தை பிடிச்சிருந்தான். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை, யார் உபதேசமும் தேவையில்லை. அதான் உபதேசம் ஆயாச்சே. விஷ்ணுதூர்கள் வந்து சொல்லிட்டாங்களே, அந்த நாராயணன்ற சதுரக்ஷரம் சொன்னதுனாலே அவன் யமபாசம் விடுவிக்கப்பட்டானே. பிடிச்சிக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா, அஜாமல பாக்கியம் நான் ஃபுல்லாக சொல்லலை, அஜாமல பாக்கியனுடைய சாரத்தை சொல்கிறேன். அதனுடைய மகிமை என்னென்னா, நாமத்தை பிடிச்சிக்கோ. நாமம் வந்து உன்னை பவித்திரமாகும். நாம சொல்கிறவன் எந்த தர்மங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் எல்லா தர்மத்தையும் பண்ணதுடைய பலனாக தான் வாக்கள் அவன் நாமா சொல்கிறான். முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். அவன் தனியாக தர்மத்தை பண்ணணும், தனியாக தான தர்மங்கள் பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. அவன் நாமத்தை சொல்கிறவன் எல்லா தர்மத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கான். அதனால தான் அவன் நாமா சொல்கிறான். தபசு, யோகம், வேதாத்தியனம், புண்ணியத்தித்தங்களை போய் ஸ்நானம் பண்ணுறது, எல்லா தான தர்மங்கள், எல்லா தானங்களும் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிருந்ததுனால தான் அவன் வாக்கில் ராமானு வந்திருக்கு. அப்போ அவன் தனியாக ஒரு புண்ணியகாரியம் பண்ண அவசியம் இல்லை. புண்ணியகாரியம் பண்ணதுடைய பலனாக தான் நாக்கில் நாமா வந்திருக்கு. அந்த நாமத்தை திடமாக பிடிச்சிருந்தா போதும். அப்போ நாமத்தை சொல்ல 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 இவனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் அந்த எந்த பிரார்த்தனைக்கு தடங்களாக இருக்கக்கூடிய அந்த பாவமானது இவனுக்குள்ளே குறைய 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 அப்போ அவனுடைய ஆசைகள் நிறைவேறும். அதுக்கு ஆவர்த்தி அதிகமாக பண்ணணும். சில பிரார்த்தனைகள் பார்த்தா 5 நாளில் நடக்கலாம், சில பிரார்த்தனைகள் 10 நாள் நடக்கலாம், சில பிரார்த்தனைகள் 1 வருஷம் கூட ஆகும் நடக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு. ஆனால் உன் தீவிரேன பக்தி யோகின, நீ தீவிரமாக பகவன் நாமா இரவும் பகலும் சொன்னால் சீக்கிரமாக உன் பாவம் குறைஞ்சிச்சுன்னா அப்போது உன்னுடைய சங்கல்பம் நிறைவேறும். எந்த நோயிலிருந்தும் உன்னால் வெளியே வர முடியும். எப்படியாப்பட்ட நோயிலிருந்தும் உன்னால் வெளியே வர முடியும். எப்படிப்பட்ட பெரிய கஷ்டம், துரிதமான கஷ்டம், லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, கோடிக்கணக்கான இது மாதிரி இதிலேருந்து நான் எழுந்துக்கவே முடியாது. முடியும். நாமத்தை பிடிச்சிக்கோ, முடியும். தீராத வியாதி, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, நீ தொடர்ந்து நைட் அண்ட் டேவன் நாமா சொல்லு, அகண்டமாக நாமா சொல்லு. ஒரு விளக்கை தேய்ச்சிக்கோ. இல்லை முடியலையா, ஒரு 2 பகவான் திருவள்ளுவர் புஷ்பத்தை போடு. இல்லை அதுவும் வேணாம், அதோடு ஒன்று ஷம்மாக இருக்குது. எல்லாம் இதுக்கு ஒரு திரவியாபேட்சை கூட தேவையில்லை, ஒரு ஆள் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. உன் நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு கவலை எதற்கு. அதுதான் தொடர்ந்து நாமா சொல்லினே. எப்படிப்பட்ட வியாதிகள், கஷ்டங்கள், பிரச்சனை, கல்யாண தடை, திருமண தடை, அது இது பணம் பொருள் கிடைக்கல, இதில் நான் உட்காந்து நாமா சொல்லு. நீ சொல்லு நாமாவை, யாரையும் எதிர்பார்க்காத. உட்காந்து தொடர்ந்து ராம 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 பகவான் நாமா சொல்லிகிட்டே இரு. எது உனக்கு பிரியம் உள்ளதோ, பிரிய நாம கீர்த்தியா. ஒரு உபதேசமாக கிடைக்கலப்பா, ஆனால் எனக்கு இந்த நாமம் பிடிச்சிருக்குப்பா, நான் சிவசிவான்னு சொன்னால் பிடிச்சிருப்பா, அந்த நாமத்தையே சொல்லு. ஆனால் பகவான் நாம சாஸ்திரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாமாவும் இருக்கணும். ஏதோ கண்ட பேர்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரத்தில் அங்கீகரித்த கேசவா, மாதவா, நாராயணன், பகவான் நாமம் ஆயிரக்கணக்கான நாமம், அதில் ஏதாவது ஒரு நாமத்தை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து சொல்லு. சாஸ்திரத்தில் அங்கீகரித்த நாமாவும் இருக்கணும். ஏதோ சுக்கு முக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. ராம சாஸ்திரம் அங்கீகரிச்சுக்குது. கிருஷ்ணா, கேசவா, பகவான், ராமா, லக்ஷ்மணன், அவன் பகவான் நாமம் அங்கீகரிச்சு அதில் ஏதாவது ஒரு நாமத்தை பிடிச்சிக்கும். மற்றதெல்லாம் மாறும். அப்போ நாமத்தினால நடக்காத ஒன்று உலகத்தில் கிடையாது. ஏன்னா சர்வசக்தி படைத்தவன் பகவான். தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் அந்த நாமத்தில் பொருத்தி இருக்கிறான் பகவான். நாமா வேற இல்லை, நாமி வேற இல்லை. இப்போ நான் சொன்ன 2 முன்னாடி சொல்லியிருக்கேன். பப்பா ராமதாஸ் அனவரதம் நாமத்தை தான் சொன்னார், ஆனால் நாமி காட்சி அளிக்கிறார் கோதண்டபாணியா. ஏன்னா அந்த நாமம் வேற இல்லை, நாமி வேற இல்லை. அந்த நாமத்தை சொன்னால் அந்த நாமத்துக்குரிய ரூபமானது நமக்கு காட்சியளிக்கும். கோதண்டபாணியை பப்பா ராமதாஸ் காட்சியளிக்கிறார் திருவண்ணாமலையில். அதே மாதிரி தான் யோகிராம் சரத்குமார் சுவாமிக்கு அந்த நாமத்தினால பல அதிசயங்களை பண்ணியிருக்கார். யோகிராம் சரத்குமார் பல அதிசயங்களை, 1 2 இல்லை, அப்பாடுக்கு ஆயிரக்கணக்கான அதிசயங்களை பண்ணியிருக்கார். பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு யோகிராம் சரத்குமார் சுவாமிக்கு. பப்பா ராமதாஸுக்கு அந்த பேரானந்த நிலையானதை அடைந்திருக்கிறார்கள். வெறும் நாமத்தை சொல்லி பகவானை கூட நீ அர்ச்சனை பண்ணுற. அதெல்லாம் தன்னாலே உனக்கு அப்பளம் பார்த்தா ஒரு படத்தை வச்சு நீ பூஜை பண்ணுவ, அப்பளமா ஆட்டோமேட்டிக்காக பூ போட்டு
அது உனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நாமம் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோ அவனுக்கு அந்த ஆசை உண்டாயிடும். அந்த ஆசை அதிகரிக்கும், நாம ருச்சி ஏற்படும். தொடர்ந்து நாம சொல்ல அப்போ அல்ப பிரார்த்தனைகளுக்கும் சரி, அல்ப விஷயங்களை நிறைவேறணுமானாலும் சரி, இல்லை பெரிய விஷயங்கள் நிறைவேறணுமானாலும் சரி, இல்லை மோட்சமே அடையினாலும் சரி, நீ நாமத்தை மாத்திரம் உறுதியாக படுத்தி கொண்டால் மற்றதெல்லாம் தேவையே இல்லை. மற்ற பரிகாரங்கள் அதுதான் பரிகாரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு சுகாச்சாரியார். பரிசுத்தத்தில் சொல்கிறாரு. பரிகாரம் பண்ணால் கூட பிரயோஜனம் இல்லை, மனசில் வாசனை. பரிகாரத்தோட வசதி தபசு யம நியமங்களை கடைப்பிடிக்க தாஷ்டாங்க, அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதை விட பெஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா அப்போ தான் ரகசியத்தை உடைக்கிறார், நாம மகிமை. அந்த நாம மகிமையை சொல்கிறதுக்கு தான் அஜாமில ஓகேனா ஒரு கதை, அந்த பிரமாணத்தோட அஜாமிலனுடைய கதையோட பிரமாணத்தோடு சொல்கிறார் இதிகாசத்தை அஜாமில பாய்க்கணும். ஆனால் இந்த ரகசியம் தெரியாதவங்க அவர்கள் பல கஷ்டங்களை பட்டாகணும், எங்கெங்கேயோ ஓடி ஆகணும், அலையணும். அந்த மகாத்மா போய் பார்க்கலாமா, இந்த மகாத்மா போய் பார்க்கலாமா, அவர்களும் ஆசீர்வாதம் பெறலாமா, இவர்களும் ஆசீர்வாதம் பெறலாமா, அந்த சித்தர் நல்லவர், அந்த சித்தர் மகாசக்தி படைத்தவர், இந்த சித்தர் மகாசக்தி படைத்தவர், இவர் ஒரு மௌன குரு, இவர் அப்படியேப்பட்டவர், அவர் அப்படியேப்பட்டவர், அந்த மகாத்மா தேடி போகலாம், இந்த மகாத்மா தேடி போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயில் போகலாம், இந்த பரிகாரம் பண்ணலாம், அந்த பரிகாரம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணால் காரியம் நிறைவேறலாம். இதெல்லாம் வேண்டாம். இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்காகன்னா உன் காரியத்தை நிறைவேற்றல, உன் பாவத்தை போக தான் இந்த பரிகாரம்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை. நாமத்தை சொல்கிறதுனாலேயே சர்வ பாவ பிரணாசனம். பாவம் போனால் தான் நம்ம சங்கல்பம் நிறைவேறும். பாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம சங்கல்பம் லேட்டாக நிறைவேறும். அந்த பாவத்தை கரைச்சிட்டு, அதாவது காஞ்ச சொல்லியை மட்டும் நெருப்பு பொசுக்கிறதில்ல, ஈர சொல்லியையும் காய வச்சு பொசிக்கிடும். அது மாதிரி நம்ம பாவங்கள் நிறைய இருக்குன்னா அந்த பாவத்தை மொத்தம் போக்கிட்டு அது பிறகு உங்கள் சங்கல்பத்தை நிறைவேற்றும் அந்த நாமம். நம்ம சங்கல்பங்கள்லாம் நல்ல விஷயங்கள், அத்தியாவசிய தேவைகள், ஒரு 10 வருஷம் அது சாப்பாடு கூட வழி இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பாவமானது, தரித்திரம் தாண்டமானது அப்படின்னா துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாவ பிரக்ஷாலனாய அதெல்லாம் போகணும்னா காமக்ரோத ஜெயத்துக்கும் சரி, இந்த நாமத்தை புரிச்சுன்னா ஜெயத்துக்கு தர்மோ அயம் விதிதா, அந்த பாகவ தர்மமாகி இந்த நாம சங்கீர்த்தனத்தை கடைப்பிடிச்சா தான் இந்த துக்கம், தரித்திரம், தௌர்பாக்கியம், பாவம் எல்லாமே எரிச்சு சாம்பலாக்கிடும். அதே சமயத்தில் காமக்ரோதத்தை ஜெயிக்க முடியும். எல்லாம் அந்த நாமத்தினால நடக்கும். ஹரிதாஸ் தாகூர் லக்ஷஹீரான்னு ஒரு வேசிய, ரொம்ப அழகானவர், கவர்ச்சிகரமானவர். அவரிடத்துல இவர் மயங்கல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். என் நாமத்தினால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். தபசை கடைப்பிடிச்ச விஸ்வாமித்திரர் மேனகிடத்தில் மயங்கினார். ஆனால் நாமத்தை கடைப்பிடிச்ச ஹரிதாஸ் தாகூர் சுலபமாக காமத்தை ஜெயிச்சிட்டார். லக்ஷஹீரா இடத்துல மயங்கலை. சொல்லப்போனால் லக்ஷஹீரா இவரிடத்துல மயங்கி இவர் நாமத்தை பிடிச்சிட்டா. அவள் தான் இவருடைய பாணியில் மாறினாலே தவிர அவருடைய மாயாவாளியில் இவர் மாட்டல. ஹரிதாஸ் தாகூர் வழியில் தான் இவ வந்தான். யார்? லக்ஷஹீரா. பகவன் நாம அப்படி பண்ணிட்டோம். நீங்கள் ஒன்றுமே வேணாங்க, எந்த பரிகாரம் வேணாங்க, உட்காந்து நாமா சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, குளிச்சிங்களோ குளியிலையோ, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்களுக்கு காரியம் நிறைவேறணுமா வேணாமா, உங்கள் அவசர தேவைகள் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நிறைவேறணுமா வேணாமா. அப்போ ஏதோ ஒரு பாபத்தினால்தான் நமக்கு உரிமையான ஒரு பொருள் கூட கிடைக்காமல் இருக்கிறது, நமக்கு நல்லது அத்தியாவசிய தேவை கூட நிறைவேறாமல் இருக்கிறது, அத்தியாவசிய தேவை கூட நம்ம கஷ்டப்படுறோம், அத்தியாவசிய தேவை கூட ஒரு அத்தியாவசிய தேவை கூட அது கூட பைசா இல்லை, கையில் காசு இல்லை. அப்படின்னா எதனால்? தரித்திரம் ஏதோ ஒரு பாபத்தினால் தானே. இங்கே உடம்பு வலிக்குது, நோய்கள் உண்டாகுது. அப்படின்னா நான் அத்தியாவசிய தேவைன்றது பார்த்தா நிறைய நோய்கள் இருக்குது. இதெல்லாம் அத்தியாவசிய நோய்கள் குணமாக்குறது அத்தியாவசிய தேவை இல்லையா? வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு ஓணுன்றது அத்தியாவசிய தேவை இல்லையா? மானத்தை மறைக்க ஆடை ஓணுன்றது அத்தியாவசிய தேவை இல்லையா? ஒரு தங்கத்து ஒரு வீடு ஓடணும், படுக்கிறதுக்கு வீடு ஓடணும், அது அத்தியாவசிய தேவையில்லை. அப்படிலாம் அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் போகணும், அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா ஒரே வழி என்னென்னா உட்காந்து நாமத்தை சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச நாமத்தை சொல்லுங்கள். பிடிச்ச நாமத்தை பிடிச்சிக்கங்க. பிரிய நாம கீர்த்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு 11வது ஸ்கந்தத்தில். பிரியமுள்ள நாமத்தை, பிடிச்ச நாமத்தை பிடிச்சிக்கோ. அது இரவும் அதுக்கப்புறமா அவங்க இந்த நாமெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நீ அந்த நாம சொன்னாதான் அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டா கூட போகாதீங்க. அட போடா, எனக்கு எந்த எனக்கு கிடைச்ச நாமாவே போதும், இதுவே சர்வசக்தி உள்ளது தான். சில பேர் சொல்லுவாங்க. அதுபோல்
விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட ராமநாமா தான் 3 தடவை ராமநாமம் சொன்னால் போதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ ராமநாமத்தை பிடிச்சிப்பாங்க. அப்போ ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணாங்க, உன்னத்தை வந்து சொல்லுவான், அதெல்லாம் போதாது, 3 தடவை ராமநாமம் சொல்ல, ஒரு தடவை கிருஷ்ணநாமம் சொன்னால் அந்த பலன் கிடையாது, அதனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ண விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருந்தான் ஒழுங்காக, அது ராமநாமத்துக்கு வந்தான். ராமநாமத்துக்கு இப்போ என்ன பண்ண கிருஷ்ணநாமத்தை சொல்கிறான். இப்போ அதுக்கு தாவான். இப்படி தாவிந்தால் எதுலேயுமே சித்தி அடைய முடியாது, எந்த பலனும் கிடைக்காது அவனுக்கு. ஆமாம், அந்த நாமா வந்து யார், பகவானே நாம வடிவத்தில் இருக்கான். அப்போ அது யோசிக்குமா, என்னென்னா நம்மளை நம்ப மாட்டான், டக்குன்னு பார்த்தா ஒன்றத்தை நம்புகிறான். நீ ஒன்றத்தை உறுதியாக நம்பினா தான் அது பலன் கொடுக்குமே தவிர, நீ 10 விஷயத்தை நம்பி 11 இதை நம்புறேன் அப்படின்னா அது பலன் கொடுக்காது, நிச்சயமாக கொடுக்காது. தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆகிடும். ஓப்பனாக சொல்கிறேன், தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. நான் அந்த மகாத்மாக்கள் போனேன், அங்கே ஒரு நாமத்தை சொன்னாங்க, இந்த மகாத்மாக்கள் போனேன், இங்கே ஒரு நாமத்தை சொன்னாங்க, இவர் சொன்னார் அவர் சொன்னார், அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் காரியம் நிறைவேறாது. நான் வாக்குப்பட்ட மாதிரி சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன். அதனால தான் நிறைய பேர் பிரார்த்தனைக்கு நிறைவேற மாட்டேங்குது. 10 பரிகாரங்களை பண்ணிவிட்டு 11 பகவான் நாமா சொல்கிறேன்னா அது பலிக்காது. அப்படியே தான் நிறைவேறதுன்னா அது ஒரு புண்ணியத்தினால, அதான் ஏதோ ஒரு பரிகாரத்தினால அது ஒரு அதிர்ஷ்டவசமாக நிறைவேறும். சில பேருக்கு நிறைவேறும், அது நிறைவேறிச்சுன்னா சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைய பேர் நிறைவேறலை, நிறைய பேர் கஷ்டம் தான் படுறாங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற தோஷத்தை நம்ம பார்க்கணும். ஸ்வதோஷ அப்போ பரதோஷ வித்து. நாமத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம இவ்வளோ நாம சொல்கிறேன்னு பலன் கிடைக்கணும். மற்ற தோஷம் சொல்கிற உனக்குள்ளே இருக்கிற தோஷத்தை பாரு. நீ அந்த நாமத்தை எப்படி கடைப்பிடிச்ச, நாமத்தை ஒருமுகப்பட்டு அந்த நாமம் மட்டும் போதுன்னா இருக்கிற நீ 10 விஷயத்தை நம்புவேன், 11ஆவது விஷயத்தை நாமத்தையும் நம்புகிறேன் அப்படி சொல்லலை. இல்லை 2வது ஒன்று சப்ஸ்டியூட்டாக ஒன்று வச்சுருக்கேன், இதையும் சொல்கிறேன், அதுதான் கூடாது. ஹரிதாஸ் மகான்கள் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணு. அஜாமலை நம்ம ஒன்றே வேணாம், ரொம்ப தொழில் போனோம். ஹரிதாஸ் தாகூரை பற்றிலாம் தனியாக கதை படிக்கணும்னா சைதன்ய சரிதாமிரம் படிக்கணும், அப்போ தான் ஹரிதாஸ் தாகூர் கதை தெரியும். அப்போ அதில் போனோம் இதில் போனோம், அதெல்லாம் வேணாம். நீ பாகவதம் மட்டும் படிக்கிறியா, அது ஒன்றே போதும். அந்த பாகவத்தில் அஜாமலை பாக்கியணும். அஜாமலை என்ன பண்ணான்னா நாராயண நாமத்தை, அது ஒன்று தான் பிடிச்சான். வேறு ஏதாவது நியமனிஷ்டைகளும் கடைப்பிடிச்சான் எவனா வருதா பாருங்கள். அது இந்திரிய நிற்கிறோம் மனோ நிற்கிறோம் தன்னாலே உண்டாயிடுச்சு. அவன் நாமஸ்கீர்த்தனம் தான் பிடிச்சிட்டான். அந்த ஹரிநாமத்தை நாராயண நாமத்தை ஒன்றா பிடிச்சிட்டான். வேறு எதுவும் சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கல, சப்ஸ்டியூட்டாக வேறு எதுவும் வேண்டாம், இருந்தால் தான் ஆபத்து. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சுந்தரகாண்டத்தில் பார்த்தா இந்திரஜித் என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்படுத்துகிறான். யாரை, ஆஞ்சநேய சுவாமி. பிரம்மாஸ்திரம் வந்து என்னென்னா, பிரம்மாஸ்திரம் இவர் ஒன்று கட்டுப்படுத்தாது ஆஞ்சநேய சுவாமி. அவர் அப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் பிரம்மதேவர் மேலே உள்ள மரியாதையினால் பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுறார் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் இவங்க ராட்சசர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரம்மாஸ்திரம் வந்து சூட்சமாக இருக்கும், அது தெரியாது. அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய கண்ணுக்கு தெரியாததுனால பிரம்மாஸ்திரம் கட்டுப்பட்டு ஆஞ்சநேயர்னு தெரியாமல் இந்திரஜித்து தான் போட்டான். இந்திரஜித்து என்ன பண்ணால் பிரம்மாஸ்திரம் போட்டான் ஆஞ்சநேயர் மேலே. சுந்தரகாண்டத்தில் வருது, பிரம்மாஸ்திரம் போட்டு கட்டுப்பட்டுட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ண, இந்த பிரம்மாஸ்திரம் கண்ணுக்கு தெரியாதனால ராட்சசெல்லாம் பண்ணால் வேறு ஒரு சாதாரண கயிறுகளை கொண்டு போய் ஆஞ்சநேயர் அப்படியே கம்முன்னு நிற்கிறார், அப்படியே கட்டுப்பட்டு நிற்கிறாரு. இப்போ சும்மா இருக்கிறது வானரம், இப்போ போய் கட்டிப்பட்டுலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ராட்சசர்கள் இதான் சாமின்னு சொல்லிட்டு உடனே போய் அது கயிறுலாம் எடுத்து சுற்றுறாங்க. வெறும் கயிற்றுனால கத்துறாங்க. அந்த வெறும் கயிறுலாம் ஆஞ்சநேயர் சுவாமியுடைய பலத்துக்கு ஒன்றுமே கிடையாது, பட்டுன்னு அறுத்துருவார். பிரம்மாஸ்திரம் கட்டுப்பட்டு இருக்கும்போது இன்னொரு கயிறு கட்டுப்பட்டுனா பிரம்மாஸ்திரம் விட்டு போயிடும். அப்போ பிரம்மாஸ்திரத்தை விடுபட்டார் யார், ஆஞ்சநேய சுவாமி. நல்லா புரிஞ்சிங்க, இந்த பாயிண்ட்டு சரியான பாயிண்ட் இது. அதாவது இந்திரஜித் என்ன பண்ணால் பிரம்மாஸ்திரம் கட்டுப்படுத்தினா, பிரம்மாஸ்திரம் அவர் கட்டுப்படுத்தார். இருந்தாலும் பிரம்மதேவருக்கு மரியாதை கொடுத்து அவர் கட்டுப்பட்டு இருந்தார். ஆனால் கட்டுப்பட்டுச்சு, யாரும் பிரம்மாஸ்திரத்தில் இப்போ கட்டுப்பட்டு இருக்கிறார் யார், ஆஞ்சநேய சுவாமி. பிரம்மாஸ்திரம் கட்டு இருக்குதுன்றது தெரியாத ராட்சசர்கள் என்ன பண்ணாங்க, வெறும் கயிறால் கட்ட பார்க்குறாங்க. வெறும் கயிறால் கட்ட உடனே பிரம்மாஸ்திர கட்டு அழுந்து போச்சு. இல்லை அப்போ நீ இன்னொருத்த நம்புறேன்னா நான் எதுக்கு உனக்கு, நான் தேவையில்லை அப்படின்ட்டு அது விலகிச்சு. அந்த பிரம்மாஸ்திர கட்டு விலகிச்சு. நான் கட்டுப்படுத்தின அவசியம், இதை வெறுங்கயிறில் கட்டுறீங்களே அந்த வெறுங்கயிறு. அப்போ வெறுங்கயிறில் கட்டுப்பட்டு இட்டு போனாங்க ஆஞ்சநேய சுவாமி. அந்த வெறுங்கயிறு ஈஸியாக அறுத்துடுவார். ஆனால் பிரம்மாஸ்திரம் தான் இருக்க முடியாது. பிரம்மாஸ்திரத்தை பெரிய உயர்ந்த விஷயத்தை கட்டுப்பட்டு வச்சுருக்கான் இறந்துட்டு, அதை மதிக்காமல் இந்த சாதாரண கயிறை கட்டினதுனால கட்டின்னு இடும் போனாங்க. அப்போ இந்திரஜித்து தள்ள அடிச்சிக்கிறான். இந்த ராட்சசர்கள் என்னடா சரியான இவனெலாம் இருக்கான், முட்டாளாக இருக்கிறாங்களே, நான் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு வச்சுக்கிறேன், சாதாரண கயிறுகளால் கட்டுறாங்க. ஆனால் அவர் பாட்டு கட்டுப்பட்டு போகிறாரு. இவர் இந்த சாதாரண கயிறுகளை அறுத்துற முடியுமாச்சு ஆஞ்சநேயர்களை, அவர் எப்படி கட்டுப்பட்டு வர்றாரு அப்படின்னு இந்திரஜித்து யோசிக்கிறான்.
அவர் பல காரணங்களுக்காக ஏன்னா ராவணக்களை பேச வேண்டியிருக்குது சில விஷயம்லாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக தான் அவர் கட்டுப்பட்ட மாதிரி நடிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அது அப்புறப்பட்ட விஷயம். இப்போ விஷயம் என்னென்னா, பாயிண்ட் என்னென்னா, எப்போ இன்னொரு கட்டு கட்டினியோ அப்போது தெய்வீக கட்டாகிய பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்து போயிடும், சாதாரண கட்டுகளை. அப்போ நம்ம இன்னொரு பரிகாரத்தை சாதாரண நாமன்றது ரொம்ப பிரம்மாஸ்திரம் மாதிரி உயர்ந்த விஷயத்தை ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதை நம்பாமல் மற்ற விஷயங்களிடத்தில் நீ பரிகாரம் தேடி போகிற பற்றியா, அது என்ன பண்ணும், நீ சொல்கிற நாமத்தை அது உயர்ந்த விஷயத்தை நம்பாமல் நீ மற்ற விஷயங்களை பரிகாரம் தேடி போகிற பற்றியா, வேறு சப்ஸ்டியூட்டாக வேறு உபாயத்தை தேடுற பற்றியா, உன் ஆசைகளை நிறைவேற்றியதுக்காக உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றியதுக்காக இன்னொன்று பண்ணுற இல்லையா, அது என்ன பண்ணும், அந்த உயர்ந்த விஷயத்தினுடைய சக்தியை குறைச்சிடும், அது வேலை செய்யாத பண்ணிவிடும். நான் சொல்கிறது கான்செப்ட் புரியுதான்னு தெரில. உயர்ந்த விஷயத்தை ஒன்று கடைபிடிச்சிருந்தீங்களே, டக்குனு இப்போ வேறு ஒரு பரிகாரத்தை தேர்ந்தீங்களே, அதனால் அந்த உயர்ந்த விஷயம் வேலை செய்யாமல் போயிடும், சாதனை. அதுதான் பகவான் நாமா. அந்த உயர்ந்த விஷயத்து பகவான் நாமா. இதுக்கு சமமாக வேறு எந்த தர்மத்தையும் கூட சேர்க்கக்கூடாது. இந்த பகவான் நாமத்துக்கு சமமாக வேறு எந்த தர்மத்தையும் கிட்ட வைக்கக்கூடாது, சமமாக வைக்கக்கூடாது. இந்த நாமத்துடைய ரகசியம் நீங்கள் எந்த நாமத்தை ஜெபிது எது பண்ணுறீங்க, அதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், ரகசியத்தை விருப்பம் இல்லாதவங்க சொல்லக்கூடாது. சில விஷயங்கள்லாம் 10 அபராதங்களுக்கு அதெல்லாம் போக்கிக்கொண்டு, அதெல்லாம் போகணும் அவசியம் இல்லை, தொடர்ந்து நாமா சொன்னாவே போதும், எந்த அபராதம் கிட்ட நெருங்காது. அப்போ இவர்கள் என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, பகவன் நாமத்தை தொடர்ந்து சொல்ல 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 வேறு எந்த அவங்களுக்கு ஒரு உபாயமும் தேவையே இல்லை, யாருடைய உதவியும் அவங்களுக்கு தேவையில்லை, எந்த குருநாதரும் ஆசிரியக்கணும் அவசியம், எந்த மகாத்மா தேடி போனோம், எந்த சேத்திரம் தேடி போனோம், எந்த பரிகாரமும் அவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாமமே அவருடைய எல்லா பாவத்தையும் போக்கிடும். பாவத்தினால்தான் நம்ம சங்கல்பங்கள் தடைபடுகிறது. அந்த பாவம் குறைய 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 உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமாக நிறைவேறிண்டே வரும். ஆனால் நீ எதை ஆதியில் முதல் சங்கல்பிச்சோ அதான் ஃபஸ்ட்டு நிறைவேறும். அது அப்படியே கொஞ்சமாக எது ஆழ் மனசில் அதிகமாக ஊன்றி இருக்குதோ எந்த ஆசையானது அதுதான் கொஞ்சமாக அதுதான் ஃபஸ்ட்டு நிறைவேறும். அப்படி நிறைவேறி எல்லாமே ஆசைகளும் அப்புறமா எல்லாமே அதுக்கப்புறமா ஆசைகளே இல்லாத நிலை உண்டாயிடும். பகவன் நாமத்தை தொடர்ந்து சொன்னால் மனத்தில் உள்ள அந்த வாசனைகள், அந்த ஆசைப்படுற நிறைவேறது ஃபஸ்ட்டும், அப்புறமா அந்த ஆசையே வராது ஃபஸ்ட்டு. அந்த நாமம் அப்படி பண்ணிடும், பவித்திரமாக்கிடும். சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமகாதாவாக்னி நிர்வாபனம். அப்படிப்பட்ட மனசை பரிசுத்தமாக்கக்கூடியது பகவன் நாமா. அது பிறகு நீங்கள் கிருஷ்ண பக்தி பண்ணுங்கள், ராம் பக்தி பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிற நாமத்தை தொடர்ந்து சொல்லினே வந்தாவே தன்னாலே பகவான், நீ எந்த நாமம் சொல்லி அந்த நாமத்துக்குரிய பகவான் இடத்துல ராமர் இடத்துல எல்லையற்ற பக்தி பெருகும். தொண்டை கத்கதம் உண்டாகும், கண்ணில் எல்லா சிம்டம்ஸும் நமக்குள்ளே வெளிப்படும், எல்லா உயர்ந்த நிலையும் அதனால் அடைஞ்சிட முடியும். நீங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, எந்த நாமம் இப்போ கூட ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகலை. 88 வருஷம் பொறுத்து நாமத்தை சொன்ன அஜாமலனுக்கே நல்லது நடந்ததா இல்லையா? 88 வருஷம் பொறுத்து நாமத்தை சொன்ன காலம் கடந்து போச்சு. என்ன கண்கட்ட பெண்ண சூரிய உதயன்ற மாதிரி அந்த சமயத்தில் பகவான் நாமா சொல்லி அவனும் பிரயோஜனத்தை அடைஞ்சான் அஜாமலன். அப்படின்னா நமக்கெல்லாம் இப்போ காலம் ஒன்றும் கடந்து போகல. உங்களுக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்குதோ நீங்கள் என்ன பண்ணுறங்க, நீங்கள் பஜனை அந்த ஜால்ரா போட்டு சொன்னாலும் சொல்லுங்கள், இல்லை கைத்தட்டி நாம சொன்னால் சொல்லுங்கள், இல்லை வெறுமனே ராமராமன் எப்படி பகவான் நாமன்னு சொன்னாலும் சரி, இரவும் பகலும் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற இந்த ஒன்றுத்தை மாத்திரம் நம்பி முழுசாக சரணாகதி அடைஞ்சு, என்ன சொல்கிறது, சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாம் ஏகம் சரணம் வரஜா. மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்காமல், மற்ற தர்மங்களில் நம்பிக்கை வைக்காமல் பகவன் நாமத்தில் மாத்திரம் மாம் ஏகம் சரணம் வரஜா, அந்த பகவன் நாமத்தை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டு நீங்கள் கடைப்பிடிப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் காரியம் சீக்கிரமாக பலன் கொடுக்கும். இது மட்டும் கேரண்டி. நான் மற்றதெல்லாம் நம்புகிறேன், கூட எதையும் நம்புகிறேன்னா அது பலன் கொடுக்காது. இந்த பகவன் நாமத்தை மட்டும் தொடர்ந்து சொன்னால் பிரார்த்தனை மனசில் வச்சிங்க, சும்மா பிரார்த்தனை பண்ணாதீங்க. உங்கள் சங்கல்பிச்சாவே பகவானுக்கு தெரியும், நாமத்தின் வடிவத்தில் பகவான் இருக்கான். அந்த பகவான் ஆனால் இந்த நாமத்தை சொல்ல வைக்கிறதே பகவான் தான். நல்லா புரிஞ்சுங்க. நாம சொல்கிறது இல்லை, பகவான் நம்மளை சொல்ல வைக்கிறான்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த நாக்கில் நாம வரதே பகவானுடைய அருளால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அது நம்ம காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும். அப்படின்னும்போது நான் இவ்வளோ நாமா சொன்னேன் அதனால் எனக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ நாம உன்னை சொல்ல வச்சதே அந்த பகவான் தான்.
அப்படி அவனுடைய கருணை அப்படின்னு நினைக்கணும். அதனால் அப்படி சொல்ல வச்சு எனக்கு பலன் கொடுத்தான். அப்போ சொல்ல வச்சது சாதனையும் அவன் தான், சாத்தியமான அந்த பலனும் அவன் தான், அவனால் தான் எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு நினைக்கணும். அப்போ நடுவில் நாம் காணாமல் போயிடணும். நாம் இருக்கக்கூடாது. பகவானால் நடக்குது, பகவான் நாட்களில் நாம சொல்ல வச்சான், அவனால் எனக்கு காரிய சித்தி ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெருமையை பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிடணும். யாருன்னா சொன்னாங்கன்னா, பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்க நாம, பார்த்தீங்களா நீங்கள் சொன்னோன்னே நாம சொன்னோன்னே எங்களுக்கு காரியம்லாம் நிறைவேறிச்சு, ஆஹா நீங்கள் உங்களை நீங்கள் காரிய சித்தி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல, பகவன் நாமா சொல்லினேன், அந்த பகவன் நாமத்தினால உங்களுக்கு காரிய சித்தி நடந்தது. உங்களுக்கு இது எப்போ நாமா சொல்கிறவங்க அவங்க ஒரு பார்த்து சொல்லுவாங்க, போப்பா நோய் சரியாக போயிடும், போப்பா அப்படின்னு தடவி கொடுத்தா சரியாக போயிடும். பார்த்தீங்களா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண உடனே எங்களுக்கு நோயெல்லாம் சரியாக போச்சு பற்றியா அப்படின்னு அந்த மகாத்மாக்களை அந்த அம்மா சொல்லுவாங்க. நானா சொன்னேன், என் அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லுவார். யார்? யோகிராம் சத்துவம் சொல்ல, எங்கள் அப்பா பண்ணார், அது என்னுடைய ஃபாதர் பண்ணார் அப்படின்னுவார். அதுபோல் பகவான்கள் ஒப்படைச்சிடணும் அந்த பெருமையை. ஆமாம் பற்றியா என் ஆசீர்வாதம் பற்றியா அவனுக்கு எல்லா நோய் குணமாயிடுச்சு, எல்லா கஷ்டமும் விலகிச்சு அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னுடைய அப்பா ஃபாதர் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பகவானுக்கு அந்த பெருமையை சேர்த்துடணும். அப்போது நீங்கள் சொல்கிற நாம நிறைய ஆவர்த்தி பண்ணி நீங்கள் யார் தள்ள கை வச்சாலும் ஜுரம் குணமாகும், பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் ஒரு பழத்தை கொடுத்தா அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும், எல்லாமே நடக்கும். ஆனால் நீ அந்தளவுக்கு தபஸில் இருக்கணும். அந்தளவுக்கு தொடர்ந்து பகவான் நாமம் இரவும் பகலும் நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கணும். வேறு எந்த பரிகாரம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், ஒரே ஈஸியாக சித்தி அடையலாம். சுலபமாக எல்லா பிரச்சனைகளும் தீரும். இதுதான் நாமத்தினுடைய ரகசியம். இதுதான் அஜாமல வாக்கியத்தினுடைய ரகசியமே. இதுதான் அஜாமலன் என்ன பண்ணானோ அதை ஃபாலோ பண்ணு. அஜாமலனே குருவாக வச்சுக்கோ. அஜாமிலன் இனிமேல் சொல்லக்கூடாது, அஜாமிலர் கௌரவம் கொடுக்கணும். அவரே குருவாக வச்சுருந்து அவர் என்ன பண்ணாரோ மனசு வருந்தி எந்த தவறுகளுக்கும் இனிமேல் நான் பகவானை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது அப்படின்னு துஷ்ட சங்கத்தை விலகி, அந்த வேசிய சங்கத்தை விட பிள்ளைகள்லாம் விட்டு விலகி தனிமையில் சாதனை பண்ணார் இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு சர்வதர்மான் பரித்தேச்ச மாமியகம் சொன்ன அந்த நாமத்தை மாற்றம் இரவும் பகலுமா ஒரு காரிய சித்தி ஏற்படணும், இல்லை உயர்ந்த நிலையை அடையணும்னா இன்றைக்கி வைராக்கியமாக உட்காந்து தொடர்ந்து நாமா சொல்லு. வைராக்கியமாக உட்காந்து தொடர்ந்து நீ நாமா சொல்லினேவா, ஒன்றும் பண்ணாத, நாமா சொல்லு. கிடைச்சதை சாப்பிடு. ருசியாக ஆட்டோமேட்டிக்காக ருசியெல்லாம் குறைஞ்சிடும் நாளடைவில். ஃபஸ்ட்டு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிட்றதுல ருசி போயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். நாமா நிறைய சொல்ல முடியாது. நாம சொல்லும்போதெல்லாம் கோட்டு வாயே வரும். ஆமாம், என்ன பண்ணணும், என்ன வேணும், திரும்பணம் அது இல்லை கோட்டு, அதெல்லாம் நான் சொல்கிறது அந்த நாமத்தை சொல்லும்போது நான் தூக்கமாக வரும். நிறைய சாப்பாட்டை குறைச்சிட்டு நாமத்தை அதிகரிச்சுட்டு. சாப்பாட்டை அதிகரிக்காது, நாமத்தை குறைச்சிடாது. நாமம் குறைஞ்சிடும், தூக்கம் வரும் அடிக்கடி. ஒரு உடம்பு போட்டு சத்து பரட்டலாம், பரட்டி இந்த சாப்பாட்டை குறை, நாமத்தை அதிகரி, இல்லைன்னா தூக்கமாக வரும். அப்போ பார்த்து நீ பண்ண கெட்ட ஆவி, அதான் கோட்டாவின்னு, அந்த கொட்டாவி விட்டு நேர்ப்பேன். நீ பாட்டு கொட்டாவி விட்டு நேர்ப்பேன், அது கொட்டாவி விட்டு நேர்ப்பேன். ஆடு வாய் தந்துதான் இருக்கணும். பகவான் நாம எங்கே சொல்கிறது, தபசா கூட நல்ல தூக்கம் தான், கும்பகர்ணம் மாதிரி தூங்கின்னு இருக்கணும். அதனால் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிடணும், தூங்கணும், வேலைக்கு கரெக்டாக தூங்கிடணும். ஏன்னா உடம்பு ஆரோக்கியம் முக்கியம். ஆனால் நாம் வைராக்கியம் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, தனிமையில் சாதனை பண்ணுறவங்க குடும்பம் பட்டுதல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஏன்னா அதெல்லாம் தன்னிலை கட்சிடும். குடும்பம் எங்கே போகுது, பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுலேயே பட்டுதல் கொண்டு பகவான் நாமத்தை கம்மி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு, அந்த பட்டுதல் பாசெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு, இந்த சாப்பிட்றது, தூங்குறது, தோன்றது, நல்லது இது பண்ணுறது, கேளிக்கைகள், டிவி பார்க்குறது, அதெல்லாம் தூக்கி, இந்த டிவி பார்க்குறது, இதெல்லாம் டிவி அது இது அங்கே போனோம் இங்கே போனோம் என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறது, கண்ட கேளிக்கைகளில் ஈடுபடுறது, அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு சர்வதர்மம் பரித்தேச்சு எல்லாத்தையும். மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாம் அந்த ஆசைகள்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இனிமேல் சாதனா அனுஷ்டானம் மட்டும்தான், காரியத்தை சாதிக்கணும். இரவும் பகலுமா நாமத்தை சொல்லணும். நான் சொல்கிறது முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டு. நீங்கள் திருட விசுவாசத்தோடு சொல்லனா கூட, குவாலிட்டியோடு பகவான் நாமா சொல்லணும், குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக பலன் உண்டு. 100க்கு 100 பலன் உண்டு. நீங்கள் பிரார்த்தனை பண்ண எல்லாமே நிறைவேறும். இதெல்லாம் பாகவத தர்மத்தில் சொல்லியிருக்கு. இதில் தான் மகான்கள்லாம் சித்தி அடைஞ்சாங்க. சித்தர்கள்லாம் இந்த பகவான் நாமத்தை சொல்லி தான். திருமூலரே சிவமந்திரத்தை சொல்லி தான் 3000 வருஷம் வாழ்ந்தார், சித்தி அடைஞ்சார். எவ்வளோ சித்த புருஷர்கள்
நமசிவாயன்னு சொல்லி தான் யமனை ஜெயித்தவங்க யாருன்னா நாயன்மார்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது யார் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார், நான் என் நமனுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னார். அது மாதிரி எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும் அவங்களால. அஷ்டமா சித்திகளும் கைவரும். அது மட்டும் இல்லை, அவர்கள் உயர்ந்த லோகத்தையும் அடைய முடியும். அது என்னென்னா மோட்சத்தையும் அடைய முடியும் அஜாமலன் போல. இந்த லோக சௌக்கியத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த லோகம் பற்றி பெரிய விஷயமாவது. இந்த லோக சௌக்கியங்கள்லாம் சுலபமாக நிறைவேறும். அந்த நாமத்தை சொல்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளங்கள்லாம் நிறைவேறியிருக்கு எத்தனையோ பேருக்கு. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், இன்றைக்கி மாட மாலை கொடுங்கன்னா அந்த மகாத்மாவால். அந்த மகாத்மா எப்படி மகாத்மாவானார் அப்படின்னா நாமத்தை சொல்லி அந்த நாம சித்தி ஏற்படுத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால, அந்த குரு ஆசீர்வாதத்தினால நான் இன்றைக்கி பிரகாசிக்கிறேன். அந்த குரு எப்படி ஆனார்? நான் நாமத்தை சொல்லி நாம ஆவர்த்தி இரவும் பகலும் அந்த தபஸை அந்த நாமத்தை ஆவர்த்தி பண்ணி, அப்போ நாம ஆவர்த்தி பண்ண தான் நம்ம பாவம் குறைய தான் நம்மளுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும், நம்மளுடைய சங்கல்பங்கள் நிறைவேறும், நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும். அப்போ நமக்குள்ளே தன்னாலே அந்த தொண்டை கற்கதம் உண்டு அகத்து விக்கி அந்த கண்களில் கண்ணீர் மல்குது, உடம்பு புல்லரிப்பா, இதெல்லாம் வந்து என்னென்னா பாவம் போயிடுச்சு உனக்கு, நீ சுத்தமாயிட்டம்ப, பரிசுத்தமான ஹிருதயம் உடையவனாக இருக்கிறதுனால தான் இப்போ உனக்குள்ளே இந்த பக்தி சிம்டம்ஸ்லாம் உடம்பு தொண்டை கற்கதம் உண்டாகுது, ரோமாஞ்சனம் இருப்பதுன்னா உனக்கு பரிசுத்தமாயிட்ட அப்படின்னு அர்த்தம், பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் உனக்கு இந்த பக்தி சிம்டம்ஸ்லாம் ஏற்படுது. இன்னும் பியூரிஃபை ஆகிட்டே இருக்கலாம் பகவான் நாம நிறைய சொல்ல. அப்போ பிரேம பக்தி, அந்த பாவ சமாதி, பிரேம சமாதி எல்லாமே இந்த நாம ஒன்றுனாலே கிடைச்சிடும். நாம ஒன்றை சொல்கிறதுனாலே சாதுக்கள்லாம் எந்த சாதுக்களை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. சாதுக்கள்லாம் உன்னை தேடி வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சாதுக்களை பகவான் காட்டி கொடுப்பான். சாதுக்கள் தரிசனம் ஈஸியாக கிடைக்கும் உனக்கு. பகவான் தரிசனம் கிடைச்சாலும் சாதுக்கள் தரிசனம் கிடைக்காதவங்க சாதுக்கள்லாம் தேடி வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க. நீ நாமா சொல்லினே வா. நான் சொல்கிறது ஒன்று சத்தியமானது. இது பாகவதத்தில் நாமா சொன்னதுனால தான் வைகுண்டபுர வாசிகளாகிய விஷ்ணுதூதர்களே வந்தாங்க. அது அஜாமன வீட்டுக்கு வேசி வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்தாங்க. அதனால் யார்? விஷ்ணுதூதர்கள் சாதுக்கள் தேடி வந்தாங்க. அப்போது பகவன் நாமா சொன்னாவே க்ஷணசங்கேன சாதுஷம், சத்சங்கம்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதுதான் நாம மகிமை. அதனால் தொடர்ந்து அஜாமலன் சொன்ன மாதிரி, யம தர்மராஜா சொல்கிற மாதிரி இந்த ரகசியத்தில் இது ரொம்ப ரகசியமானது. அதனால் வந்து யமதூதர்கள்லாம் அந்த பக்கம் திரும்பி கூட வரமாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவர் சொப்னத்தை கூட யமதூதரை பார்க்க மாட்டாங்க. அவர்கள் உன்னத ஸ்திதி அடைந்தவர்கள், பவித்திரமானவர்கள். அவர்கள் யார் வருவானோ தேவரெல்லாம் வந்து போயின்னு இருப்பாங்க, சாதுக்கள்லாம் வந்து போயின்னு இருப்பாங்க. அவர் அனவரதும் பகவான் நாமா சொல்லிட்டு இருந்தாவே போதும், பகவானே வந்துடுவோம் அந்த இடத்துல. சைதன்ய மகாபுருவே வந்து கட்டி பிடிச்சிக்கின்னு ஆலிங்கனம் பண்ணுறாரு ஹரிதாஸ் தாக்கூர். அவரே தூக்கிட்டு நீலாச்சலத்தில் அவர் போய் சந்திச்சு அவர் அப்படியே தூக்கின்னு சஞ்சரிக்கிறார் இல்லையா. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுலாம் தேடி வராங்களே ஹரிதாஸ் தாக்கூர். அப்படியேப்பட்ட மகாத்மா பூரி ஜெகநாத் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் ஹரிதாஸ் தாக்கூருக்கு. யார்? சைதன்ய மகாபிரபு. அது அப்படியே அமிர்தமாக சாப்பிட்றாரு. அதனால் பகவன் நாமத்தை ஒன்றை பிடிச்சிட்டா போதும். இனிமேல் ஸ்தோத்திரங்கள், பாடங்கள், அது இது, நான் பாசுரங்கள் படிக்கிறேன், நான் அபரங்கள் படிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா ரொம்ப வச்சுக்காத. இந்த ஒரே நாமத்தை மட்டும் ஜெபி, வேறு எதுவும் வச்சுக்காத. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி எந்த இது பண்ணுன்னா ஏதோ பாவதம் படிக்கணும்னா, ஆனால் நாமத்தை கற்றுக்கூடாது. போர் அடிக்க தான் செய்யும். போர் அடிக்கிறது தான் நம்ம பாவம் போகிறது. அந்த சிரமங்கள் தான் நம்ம அந்த போர் அடிக்கிறது பற்றி அதுதான் நம்ம பாவத்தை போகிறது. அந்த போர் அடிக்கிறதையும் சகிச்சுண்டு, அந்த சலிப்பையும் சகிச்சுண்டு நீ தொடர்ந்து நாம சொல்லி தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சகிப்புத்தன்மை சகிச்சுன்னு தான் ஆகணும், சகிப்புத்தன்மை வந்து தான் ஆகணும். நீ உனக்கு போர் அடிக்குதுன்னா போர் அடிக்க விடக்கூடாது, நாமத்தை தொடர்ந்து சொல்லினாங்க. அந்த போர் அடிக்குது, ரொம்ப நேரம் நாமா சொன்னால் எனக்கு இது ஆகுதுன்னு தண்ணி குடிச்சிக்கோ, தொடர்ந்து நாமா சொல்ல. உன் சாதனையில் வெற்றி அடையணுன்னா வைராக்கியமாக, திருட வைராக்கியமாக இருந்து நாமா சொல்லி ஆகணும். நீ போர் அடிக்குதுன்னு விட்டுறக்கூடாது. போர் அடித்தாலும் நாமா சொல்லி ஆகணும், ருச்சி வரலனாலும் நாமா சொல்லி ஆகணும், கஷ்டம் வந்தாலும் நாமா சொல்ல. அப்போ நாமா சொல்ல தான் உனக்கு சித்தி ஏற்படும். உனக்கு அப்போ தான் காரிய சித்தி ஏற்படும், மற்ற அஷ்டம சித்திகளும் ஏற்படும். இதுதான் ரகசியத்துக்குள்ள பெரிய ரகசியமே தான். யார் இந்த வழியை கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்கள் சரி, இது கொஞ்சம் போர் அடிக்குது, நான் கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக வேறு எதாவது பண்ணிக்கலாம்னா தேவையே இல்லை. சப்ஸ்டியூட்டும் இதே தான், பகவான் நாமா தான். விடாத கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கும். ஆனால் வேறு விஷயத்தில் பாயாத மனசை தொடர்ந்து இதையே சொல்லு, அது போதுமானது. சரி, ராம. அப்போ நம்ம காரிய சித்தி எல்லாமே ஏற்படும். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். பகவானும் காட்சியளிப்பான்,
பகவானே தரிசனம் பண்ண முடியும். சரி, ஓகே. வெறும் நாமா மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இதுதான் அஜாமில பாக்கியத்துடைய சாரம். பாகவத்துடைய சாரமும் இதுதான். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். நான் இன்னும் அஜாமில பாக்கியம் ஃபுல்லாக சொல்லலை. அதனுடைய சாரம் என்னவோ அந்த நாமத்துடைய மகிமையை தான் சாரமாக சொன்னேன், அவ்வளோதான். சரி, ஓகே. சாதனானுஷ்டானத்தினுடைய ரகசியத்தை சொல்லிட்டேன். இதுதான் சாதனானுஷ்டானம், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ராம 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 ராம, இல்லாட்டி நாராயண நாராயண, இல்லாட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொண்டை வத்தி போகிற மாதிரி தான், கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, மறுபடியும் பகவான் நாமா சொல்லு. வேறு எந்த தர்மத்தையும் திரும்பி பார்க்காத. உனக்கு குதிரைக்கு இந்த லாடம் கட்டின மாதிரி அப்படியே கண்ணை பொத்தின மாதிரி ஒரே கான்சன்ட்ரேஷன் பகவான் நாமா. இதை தவிர வேறு எந்த கவனமும் இருக்கக்கூடாது. பாகவதம் படிக்கிற ராமாயணம் நீ காலத்து சாதிக்கணுமா வேணாப்பா. பாகவத ராமாயணம்லாம் எங்கே போயிடுது? கேட்டது பாகவத ராமாயணம்லாம் போதும். பாகவத ராமாயணத்துடைய ரகசியம் தானே பகவான் நாமா. அவள் தான் அதை பிடிச்சிக்கோ. கதை கேட்கலாம், என்ன கதை கேட்கலாம், நாமத்தை கூட விட்டுருவேன், பரவாயில்லையா? பகவன் நாமத்துக்கு இணையாக வேறு எந்த தர்மத்தை வைக்கக்கூடாதுன்னா அது மட்டும், நாமத்துக்கு இணையாக வேறு எதுவும் வைக்கக்கூடாதுன்னா பகவன் நாமத்தோடு வேறு எதுவும் இது பண்ணக்கூடாது மட்டும் இல்லை, வைக்கக்கூடாது மட்டும் இல்லை, வேறு தர்மத்தில் நம்ம பிரவேசிக்கவும் கூடாது. பிரவேசித்தா நாமத்தை கூட விட்டுருவேன். நாமத்துக்கான அவகாசத்தை பாகவதம் ராமாயணம் கேட்கறதுல எடுத்துக்கும். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்ஸு அந்த நாம சொல்லக்கூடிய அவகாசத்தை அது திருடிடும். அதுவும் பக்தி வழி தானே, இதுவும் பக்தி வழி தானே அப்படின்னு சொல்லி நான் மனசை மாய்க்கி வேறு நான் அந்த பக்தி வழி, நான் ராதா கல்யாணத்துக்கு போய்ட்டு வரேன், சீதா கல்யாணத்துக்கு போய்ட்டு வரேன், அதுக்கு பண்ண இது பண்ணுறேன், அங்கே போகிறேன் அப்படின்னு நம்ம நாமா வீட்டில் உட்காந்து நாமா சொல்கிறத விட்டு நீ வேறு எங்கே சேத்திர தேர்தலில் போனால் அந்த அவகாசங்களை அது திருடிடும். பகவன் நாமா சொல்லக்கூடிய அவகாசங்களை அந்த மற்ற பரிகாரங்கள் திருடிடும். அப்படி திருட விடாதீங்க. தொடர்ந்து நாமாவே சொல்லுங்கள், போதும். நீ தீர்த்த யாத்திரை, சேத்திர யாத்திரை, ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் பண்ண என்னென்ன பலனோ அத்தனை பலனும் இந்த நாமா கொடுத்துரும். நீ உட்காந்து சொல்கிற நாமா கொடுத்துரும். நீ பாகவதம் படித்தா என்ன தெரியணுமோ அது நீ நாமா சொல்கிறதுனாலே உனக்கு பாகவத்தில் என்ன இருக்குன்றது டிட்டோவாக சொல்ல முடியும். மொத்தம் உனக்கு மனப்பாடமாக தெரியும். பாகவத ராமாயணம் எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீ நாமா சொல்கிறதுனாலே. எப்படி ராமநாமம் சொன்னதுனால வால்மீகி ராமாயணம் அவர் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சதோ, ஞான திருஷ்டியில் எல்லா ரகசியங்களும் அந்தரங்க ரகசியம் முதல் கொண்டு எல்லாமே வால்மீகிக்கு ராமநாமம் சொன்னதுனாலே அந்த ஞான திருஷ்டியில் எல்லாமே தெரிஞ்சதோ, ராமாயணம் முழுவதும் தெரிஞ்சதோ, எல்லாமே படம் பிடிச்ச மாதிரி அதை வச்சு ராமாயணத்தை எழுதினாரோ, அது மாதிரி இந்த பகவன் நாமா சொல்கிறதுனாலே உனக்கு பாகவத ராமாயணம் எல்லா புராணங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த நிலை ஏற்படும் போது. அதனால் நீங்கள் தனியாக பாகவத ராமன் படிக்கணும் அவசியம் இல்லை. அந்த அவகாசங்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அந்த டைமில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற டைமில் நீ மற்ற ஏதாவது விஷயத்தை பண்ணால் அது திருடிடும். அந்த தர்மங்கள் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுற அவகாசத்தை திருடிடும். ஜாக்கிரதை, அவ்வளோதான். அது திருடாதபடி நீங்கள் தொடர்ந்து நாம மட்டும் சொன்னால் போதும். நாம சித்தி அடைஞ்ச போதேந்திராளி அவங்களாம் மகாத்மாக்களை ஒரு ஸ்மரணம் பண்ணிங்க, அவங்களாம் நினச்சிங்க. இல்லைன்னா தொடர்ந்து இந்த பகவன் நாமாவை சொல்லுங்கள், அப்படியும் சொல்லலாம். இல்லை மகாத்மாக்களை ஸ்மரிச்சுட்டு கூட பகவன் நாமா சொல்லலாம், தேவையில்லை. ஆனால் மகாத்மாக்கள் பிரமாணம் எதுக்கான நம்மளுக்கு தைரியத்து, நம்மளுக்கு நல்லா புஷ்டி உண்டாகும். போதேந்திர பற்றியா 1,80,000 நாம ஒரு நாள் சொல்லியிருக்காரு பற்றியா அப்படின்ற ஒரு தைரியம் உண்டாகும். அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் பற்றியா 3,00,000 நாமா சொல்லியிருக்காரு பற்றியா. தியாகராஜ சுவாமிகள் பற்றியா 96 கோடி நாமா சொல்லியிருக்காருப்பா, எவ்வளோ நாமா சொல்லியிருக்காரு. நம்ம பண்ணுறதுலாம் நாம சங்கீர்த்தனமா? இது போதாது, நிறைய நாமா சொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் அந்த மகாத்மாக்களை அதுக்காக ஸ்மரிச்சிக்கணும். ஸ்மரிச்சிங்கன்னா அவங்க ஆசிரியத்தை பெற்றுட்டீங்களா போதும். சுவாமியில் எனக்கு நாம சித்தி ஏற்படும்போது அனுகிரகம் செய்யணும் ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போதும். அப்போ தொடர்ந்து நாமா சொல்கிறது யாருங்க? நீ அப்போ மகாத்மாக்களை வழிபட்டு இருந்தால் அப்போ நாம சொல்கிறது அவகாசம் இருக்காது. அதனால் மகாத்மாக்களுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கினே போதும், ஒரு தடவை பெற்றுக்கினே போதும். அது தொடர்ந்து நாமத்தில் தீவிரமாக இறங்கிட்டு தொடர்ந்து நாமத்தை தவிர வேறு எந்த கவனம் இருக்கக்கூடாது. அப்படி தொடர்ந்து பகவான் நாமம் சொன்னால் கண்டிப்பாக காரிய சித்தி ஏற்படும், எல்லா விதமான பலன்களையும் ஏற்படும். நான் ஃபோனை பார்க்குறேன், கொஞ்சம் அந்த மகாத்மா பற்றி இந்த மகாத்மா பற்றி சொல்கிறேன், அதுவும் பக்தி விஷயந்தான். அதனால் அந்த லெக்சர் கேட்குறேன், இந்த லெக்சர் கேட்குறேன், அந்த மகாத்மா பற்றி பேசுகிறேன், இந்த மகாத்மா பற்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறேன்னா இதெல்லாம் உன்னுடைய நாம சொல்கிற நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இல்லாட்டி நாம ஜபம் பண்ணக்கூடிய அவகாசத்தை திருடக்கூடியது. நீ ஃபோனை பார்க்குறதோ யூடியூப் பார்க்குறதோ இல்லை, இதெல்லாம் நான் பக்தி விஷயம் தானே. அங்கே ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், திருப்பதி டிடி டிவியில் திருப்பதி டிவியில் அந்த லக்ஷ்மி கல்யாணம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா மங்களகரமானது, அதனால் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுறீங்கோ? ஃபோனை பார்க்குறதோ மற்ற விஷயங்கள் ஈடுபடுறதோ என்ன ஆகுனா
நீ நாமா சொல்லக்கூடிய அவகாசத்தை திருடிடும். அதெல்லாம் தூக்கி விசிறடிங்க. ஃபோனுங்கள்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. ஃபோன்லாம் தூக்கி மூலையில் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு உட்காந்து பகவன் நாமா சொல்கிறத தவிர வேறு எந்த கான்சன்ட்ரேட்டும் பண்ணாதீங்க. தொடர்ந்து பகவன் நாமா சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு காரியம் வெற்றி அடையணுமா வேணாவா, நம்ம பிரச்சனைகள் தீரணுமா வேணாவா, பிரச்சனைகள் தீரணுமா வேணாமா, நமக்கு ஆசை நிறைவேணுமா அப்படின்னா தொடர்ந்து பகவன் நாமா சொல்கிறத தவிர வேறு எந்த கான்சன்ட்ரேட்டும் பண்ணக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன்னா அனுபவிச்சு தானே சொல்கிறேன். அவ்வளோதான். ராம 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 சீதாபதி ராம 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 ஸ்ரீ ராமநாத சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சாவள சாதுமலி கி ஜெய். ராம 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 ராம.